நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? நீ ஒரு சாதாரண டீ கடைக்கார. நான் மட்டும் அன்னைக்கு போன் பண்ணலனா அந்த போலீஸ்காரன் 10,000 ரூபாய்க்காக உன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டு உள்ள தள்ளிருப்பான். அதனாலதான் சொல்றேன், என்னால முடியாது. என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா, கியாரா அகர்வால், உங்களை போல பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கு எங்களை போல சாதாரண ஆளுங்களை எல்லாம் எங்க பிடிக்க போகுது? கடந்த 1/2 மணி நேரமாக அடக்கி வைத்திருந்த தன் மொத்த ஆதங்கத்தையும் யஷ் கொட்டி தீர்த்தான். உங்களை மாதிரி பணக்கார கண்ணுக்கு நாங்க எல்லாம் வெறும் பொம்மைங்க தானே. பணத்தை வச்சு எங்களை எப்படி வேணா ஆட வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பாருங்க மேடம், எனக்கு உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், உங்களுக்கு என் மேல ஃபீலிங் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு இந்த டீல் வேண்டாம். வினோத், இந்த செல்லோட சாவியை கொடு. கமிஷனரின் உத்தரவை கேட்டு இன்ஸ்பெக்டர் காம்லே திகைத்து போய் நின்றார். யாஷ்பால் போன்ற ஒரு சாமானிய டீ கடைக்காரனை விடுவிக்க கமிஷனரை நேரில் வந்ததற்கான காரணம் அவனுக்கு புரியவில்லை. சிறையிலிருந்து வெளியே வந்த யஷும் இது எவ்வாறு சாத்தியமானது என்ற குழப்பத்துடனே நின்றிருந்தான். சார், உங்களுக்கு தேவையில்லாத சிரமத்தை கொடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சார். சார், நீங்க எதுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க? எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? சார், என்னை வெளியெடுத்தது யாரு? சார், எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் காம்லே, மிச்சம் வந்த அந்த ரவுடிங்கள எந்த செல்லுல இருக்காங்க? சார், ஒரு லாயர் வந்து அவருக்கு பெயில் வாங்கிட்டு போயிட்டாரு. பெயில் வாங்கிட்டாங்களா? வாட் நான்சென்ஸ்! போங்க, மறுபடியும் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் அரெஸ்ட் பண்ணணுமா? சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுதா? Now you go and arrest those people earliest. ஓகே சார். நீங்க இப்ப போலாம் சார். நடந்த எல்லாத்துக்கும் மறுபடியும் நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தீராத குழப்பத்துடன் யஷ் காவல் நிலையத்தின் நுழைவாயிலை நோக்கி மெல்ல நடந்தான். தன்னை போன்ற ஒரு சாதாரண டீ கடைக்காரனை காப்பாற்ற போலீஸ் கமிஷனரை நேரில் வரும் அளவிற்கு இதன் பின்னணியில் யார் இருப்பார்கள் என்ற சிந்தனை அவன் மனதை ஆக்கிரமித்திருந்தது. யாரோட கார் இது? சீக்கிரம் உள்ள ஏறு. நீங்க? நானே தான் ரொம்ப கேள்வி கேட்காம உள்ள சீக்கிரம் வா. இதோ வரேன். சீக்கிரம் வா. சரி. கியாரா மேம், நீங்க தான் எங்களோட பில்லெல்லாம் பே பண்ணீங்களா? இல்ல, அந்த மினிஸ்டருக்கு உன்னை மருமகன் ஆக்கணும்னு ஆசையா, அதான் உன்னை விட்டுட்டாரா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. யஷ் கியாராவை திரும்பி பார்த்தான். அன்று அவள் முன்பை விட அதிக அழகுடன் தென்பட்டாள். முந்தைய இரவு அவனது சிறிய அறையெங்கும் நிறைந்திருந்த அதே நறுமணம் தற்போது கார் முழுவதிலும் வீசுவதை அவன் உணர்ந்தான். நைஸ் ஸ்மெல். அத நைஸ் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லணும், ஸ்டூபிட். சரி சரி, நைஸ் ஃப்ராக்ரன்ஸ்னு வச்சுக்கலாம். ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு காலையில என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எதுக்காக நீங்க அப்படி ஓடி போனீங்க? நீ என்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை விட்டுட்டு லூசு மாதிரி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு உன்னை தேடி வந்த? எதுக்கு கார்ல கூட்டிட்டு போறேன்னு கேட்க தோணலையா உனக்கு? அது எனக்கு தெரியுமே. உங்களோட அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸும் அப்புறம் ஆணி அடிச்ச மாதிரி இருக்குமே அந்த ஹை ஹீல் செருப்பும் அதானே உங்களுக்கு வேணும்? எனக்கு தெரியும். ஒரு ட்ரெஸ்ஸுக்காக பெயில் வாங்கி தர அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. சொல்ல போனா உன்கிட்ட இருக்கிற என்னோட கிரெடிட் கார்டை வாங்க கூட நான் வரல. கிரெடிட் கார்டுல என்ன இருக்கு? பேங்க்ல கேட்டா ஒண்ணுக்கு பதிலா 6 கார்டு கொடுப்பாங்க. இப்போ கிரெடிட் கார்டுல என்ன புதுசா இருக்க போகுது? ஆமா, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது.
100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த அட்டை இன்னும் தன்னிடம் இருப்பதை யஷ் அப்போதுதான் நினைவு கூர்ந்தான். அந்த அட்டையை மட்டும் காட்டியிருந்தால் சங்கர் ராமையும் இன்ஸ்பெக்டரையும் அப்பொழுதே அவன் நிலைக்குலைய செய்திருப்பான். இந்தாங்க உங்களோட கிரெடிட் கார்டு. இதோ இருக்கு. கடவுள் சத்தியமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன், ஒரு பைசா கூட நான் செலவு பண்ணல. இந்தாங்க, புடிங்க புடிங்க. பெரிய இடத்து விஷயமே வேறதான் போல இருக்கு. சரி, நேத்து நைட் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மருத்துவ பரிசோதனையை முடித்த கியாரா முந்தைய இரவு யஷ் தன்னிடம் எவ்வித தவறான நோக்கத்துடனும் நடந்து கொள்ளவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள். தனது உயிரை காக்கவே அவன் தன்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் என்பதை உணர்ந்த கியாராவின் வாயிலிருந்து வந்த அந்த நன்றியுரை யஷின் மனதை நெகிழச் செய்தது. என ஜெயிலிருந்து வெளியெடுத்ததுக்கு கியாரா மேம் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். நீ ஒரு விசித்திரமான ஆளு. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு வீணா ஏதேதோ பேசிட்டு இருக்க. நான் வீணா பேசுறேனா? எனக்கே தெரியாமலையா? ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? என் வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இது நேத்து நீங்க போதையில விழுந்து கிடந்த அதே இடத்துக்கு தானே இப்போ நாம வந்திருக்கோம். ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன அது? கியாரா மேம், நான் தெளிவா சொல்லிடுறேன், நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கவே இல்லை. அட வாய மூடுறியா? இது என்ன டீ ஸ்மெல்? நீ என்ன டீ அண்டாக்குள்ள உட்கார்ந்தா டீ போடுவ? என்ன பேசுறீங்க? ஒரு டீ கடைக்கார மேல டீ வாசனை வராம வேற என்ன மல்லிகைப்பூ வாசனையா வரும்னு நினைச்சீங்க? இது உழைப்போட வாசனை, உழைப்போட வாசனை. உங்களுக்கெல்லாம் உழைப்பை பத்தி என்ன தெரியும்? நீங்க அந்த வாசனைக்கு பர்ஃப்யூம் போட்டுப்பீங்க. அது எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, புரியுதா? ஏய் ஷட் அப் யா. உன் பேச்ச கொஞ்சம் நிறுத்து. அப்புறம் நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேளு. உன்னை பத்தி எல்லா டீடைல்ஸும் எடுத்துட்ட. உன் பேரு யாஷ்பால். எல்லாரும் யஷ்னு கூப்பிடுவாங்க. உனக்கு பின்னால இனிஷியல் கிடையாது. ஜூஹு பீச் முன்னாடி ஒரு டீ கடைய வச்சிருக்க. பீச் ஓரத்துல இருக்க ஒரு சின்ன ஸ்லம் ஏரியால வாடகைக்கு இருக்க. அடேங்கப்பா, என்னை பத்தி செம்மையா விவரம்லாம் சேகரிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்கே. இந்த இனிஷியல் பத்தி கேட்டீங்க இல்லையா? அது எனக்கே தெரியாது. தெரிஞ்சா நானும் போட்டுப்பேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? அது வீடு. உங்களை மாதிரி எனக்கும் காசு இருந்தா நானும் ஒரு பெரிய பங்களாவுல செம்மையா வாழ்வேன். அதோட நீங்களும் கொஞ்சம் விசித்திரமான பொண்ணா தான் இருக்கீங்க. மறுபடியும் லூசு மாதிரி பேசாத. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு தெரியுமா? எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. உனக்கு பேசவே தெரியல. நான் பேசல. ஏய் நில்லு. என் கூட ஒரு டீல் போட்டுக்கோ. என் பாய் ஃப்ரெண்டா மாறிடு. என்ன பண்ணணும்? டீல். என் பாய் ஃப்ரெண்டா இரு. என்னது பாய் ஃப்ரெண்ட்? மறுபடியும் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? என் கூட ஒரு டீல் போட்டுக்கோ. என் பாய் ஃப்ரெண்டா நடி. அட கடவுளே, நான் உங்களோட கார்ல ஏறி 20 நிமிஷம் கூட இன்னும் முழுசா முடியல. அதுக்குள்ள என்ன உங்களோட பாய் ஃப்ரெண்டா ஆக்குறதுல ரொம்ப குறியா இருக்கீங்களே. சரியான ஆள் தான் நீங்க. பெரிய ஆளு தான் போங்க. இந்த கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கடல் அலையும் பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. ஆஹா, அப்ப ஃபீல் வரத்தானே செய்யும். நான் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். சீரியஸ்? மேடம், நேத்து நைட் நான் ஏதாவது தப்பு பண்ணானு நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? இத பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்க கார் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காப்பாத்த தான் செஞ்சேன், வேற எதுவும் பண்ணல. புரிஞ்சுதா? ஒருவேளை நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கார் வெடிச்சு செதறட்டும். அட ரிலாக்ஸ்.
நேத்து நைட்டு எதுவும் நடக்கலன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுவும் நடக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் என் கூட எதுக்காக இந்த டீல்? அட கடவுளே, இப்படிலாம் நடக்குமா என்ன? ஒருவேளை நீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதால என் மேல இம்ப்ரெஸ் ஆகி நீங்க அதனால என்ன என் மேல இம்ப்ரெஸ் ஆகி என்ன உங்க பாய் ஃப்ரெண்ட் ஆக்க பாக்குறீங்களா? நான் உனக்கு எந்த உபகாரமும் பண்ண வரல. உன்னை பாய் ஃப்ரெண்டா இருக்க சொல்றது ஜஸ்ட் ஒரு பிசினஸ் டீல் தான். என்ன அப்பதுல இருந்து டீல் டீல் டீல்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிசினஸ் டீலா? அட பாவமே, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. என் டீ கடை இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ். அதான் பெரிய இடத்துல இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ண பாக்குறீங்களா? 500 ரூபாய் வச்சுக்கிட்டு பிசினஸ் கொலாபரேஷன் பண்ணுமா? இந்த கையில டீ, அந்த கையில கொலாபரேஷன். நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் உங்களுக்கு இன்னும் எந்த ப்ரொபோசலும் கொடுக்கல, அதுக்குள்ள என் கடையில இன்வெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்றீங்களே, எப்படி அது? யஷ் தனது பிசினஸ் திறமையை எண்ணி பெருமிதம் கொண்டான். ஆனால் அவனது அறிவில்லாத பேச்சுக்களை கேட்டு கியாராவின் முகம் வாடி போனது. இவனுக்கு தான் சொல்ல வருவதை எவ்வாறு புரிய வைப்பது என்று தெரியாமல் அவள் தடுமாறினாள். என்ன மேடம் இப்படி நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க, என்னதான் நடக்குதுங்க? நீ என் கூட ஒரு டீல் போட போற என் பாய் ஃப்ரெண்டா வர்றதுக்கு. ஆனா அது வெறும் நடிப்பு. ஜஸ்ட் இந்த உலகத்துக்கு முன்னாடி நீ பார்ட்னர், ஆனா எனக்கு இல்ல. புரியுதா? அப்படின்னா நான் உங்க பாய் ஃப்ரெண்டா ஆக்டிங் கொடுக்கணும், ம். அப்படிதானே? இப்பதான் எனக்கு புரியுது. இதான விஷயம். மற்றவங்க முன்னாடி நான் உங்க பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா உங்களை தொல்லை பண்ற பசங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்காம அப்படியே ஓடி போயிடுவாங்க. அதானே எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ புரிஞ்சிடுச்சு. கரெக்ட். கரெக்டெல்லாம் சரிதான். இதனால எனக்கு என்ன லாபம்? நான் தான் சொன்னேன்ல, இது ஒரு டீல்னு. அதனால உனக்கு இதுக்கு பணமும் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளவு வேணும்னு நீயே சொல்லு. எவ்வளோவா? அப்பாடா, எவ்வளோ கேட்கலாம்? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் ஒரு ஸ்மார்ட்டான, திறமையான, யூனிக்கான ஆளு தான். அதோட என் டீ கடை உலகம் பூரா ஃபேமஸ் தான். அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உலகத்துல இருந்து எங்க இருந்து வேணாலும் ஆளுங்க வருவாங்க. ஆனா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா நடிக்க எவ்வளவோ மாடலுங்க, ஆக்டருங்க கிடைப்பாங்களே, அப்புறம் என்ன எதுக்காக நீங்க செலக்ட் பண்ணீங்க? ஐயோ, இன்னும் நீ எவ்வளவுதான் கேள்வி கேட்ப? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் சொல்லு. நீங்க இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. எதுக்காக நான் இந்த பிசினஸ் டீலிங் பெயரில் தான் ஏதோ ஒரு பெரும் சதியில் சிக்க வைக்கப்படுகிறோமோ என்று யஷ் அஞ்சினான். அது காரணம் என்னன்னா, நான் ஏன் உன்னை செலக்ட் பண்ணேன்னு உனக்கு என்ன கவலை? நீ பேசாம உன்னோட பேமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு போய் வேலையை பாரு. ஆனால் யஷின் மனதிற்குள் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. கியாரா பேசிய துணி அவள் தன்னை மரியாதையாக நடத்தவில்லை என்பதை அவனுக்கு உணர்த்தியது. இங்க பாருங்க, உங்க பணத்தை உங்க பாக்கெட்லயே வச்சுக்கோங்க, புரியுதா? எங்களுக்கு உங்க காசு மேல எந்த ஆசையும் இல்ல. ஏய் நில்லு. ஒரு பெண் இவ்வளவு உரிமையோடு தடுத்தால் யஷ்பால் எப்படி அங்கிருந்து செல்வான்? சொல்லுங்க மேடம், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். யஷ்பால் மேலோட்டமாக ஒரு சாதாரண டீ விற்பவன் போல தெரிந்தாலும் அவனுக்கென்று ஒரு தனித்துவமான குணம் இருப்பதை கியாரா உணர்ந்து கொண்டாள். பணத்தின் பெயரை கேட்டாலே இவனை போன்றவர்கள் கண்களை மூடிக்கொண்டு சம்மதிப்பார்கள் என்று அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் யஷ்பாலோ ஒரு துப்பறியும் அதிகாரியைப் போல் நடந்து கொள்வது அவளுக்கு அதிர்ச்சி அளித்தது. சரி, வெயிட் பண்ண. நான் அந்த உண்மை என்னன்னு உனக்கு காட்டுறேன். இங்க பாரு. யஷ் அந்த போட்டோவை உற்று பார்த்தான்.
அதில் கியரா தளர்வான டி ஷர்ட் மற்றும் பைஜாமாவில் வெறும் காலோடு ஓடிக்கொண்டிருந்தாள். படிக்கட்டுக்கு அருகே பனியன் அணிந்திருந்த யஷ்பால் அவளுடைய காலணிகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். இது என்ன அர்த்தம்னா, நடுராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க இந்த போட்டோவை எடுத்திருக்காங்க. எப்படி மேடம்? இல்ல, இத உன் பக்கத்து வீட்ல இருக்க யாரோ பண்ணல, எனக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ பண்ணிருக்காங்க. கியராவின் நண்பர்கள் இரவு முழுவதும் தங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்களோ என்று யஷுக்கு சந்தேகம் வந்தது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்காக இப்படிலாம் போட்டோ எடுத்து தொலைக்கணும்? கியரா ஏற்கனவே யஷின் கேள்விகளால் எரிச்சல் அடைந்திருந்தாள். ஆனால் உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இவன் ஓய மாட்டான் என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. பாரு, நான் அப்பப்போ பசங்க தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்காக எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொல்லியிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி சிலருக்கு என் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. அவங்க என்ன துரத்திட்டே உன் குடிசை வரைக்கும், ஐ மீன் உன் வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அங்க நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்ததுனால உன்னையும் என்னையும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டாங்க. நம்ம போட்டோ எதுவும் இன்டர்நெட்ல வைரல் ஆகலையா? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா என்னோட மொத்த லைஃபும் நாசமாயிரும். கியரா தன் கவலையில் இருக்க யஷ்பாலோ தன் கௌரவத்தை பற்றி யோசித்தான். இந்த புகைப்படம் பரவினால் அவனுடைய நேர்மையான பிம்பம் கெட்டுவிடும் என்றும் அது அவனது வியாபாரத்தை பாதிக்கும் என்றும் அவன் அஞ்சினான். அவனது நல்ல குணத்திற்காகவே மக்கள் அவனிடம் டீ குடிக்க வருவது வழக்கம். மேடம், அட மேடம், இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே. நீ உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல மாட்ற, அதனால நானே சொல்றேன். 1 இயர்க்கு 10 கோடி, ஓகேவா? 10 கோடியா? கியரா ஏதோ சொற்ப தொகையை சொல்வது போல மிகச் சாதாரணமாக கூறினாள். அந்த தொகையை கேட்டதும் யஷ்பாலுக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. ஆனால் இவள் 100 கோடிக்கு மேல் கிரெடிட் லிமிட் உள்ள கார்டு வைத்திருப்பவள் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அக்ரிமெண்ட் 2 இயர்ஸ்க்கு இருக்கும். டோன்ட் வரி. நீ 1 வருஷம் வேலை செய்யலனாலும் உனக்கு முழு பணமும் கிடைச்சிடும், புரியுதா? யஷ் வாயடைத்து போனான். 10 கோடி என்பது அவன் 100 வருடங்கள் உழைத்தாலும் சம்பாதிக்க முடியாத தொகை. அதே சமயம் அவன் போனில் ஒரு மெசேஜ் வந்தது. அவன் வங்கிக் கணக்கில் வெறும் 500 ரூபாய் தான் மிச்சம் இருந்தது. என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவன் கேராவையே பார்த்தான். ஆனால் இதில் ஏதோ பெரிய சூழ்ச்சி இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது உனக்கு இந்த டீலுக்கு ஓகேன்னு. கண்ணை பார்த்து உண்மையை சொல்ல முடிஞ்சா இந்நேரம் எத்தனையோ கிரிமினல்ஸுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். வாட் யூ மீன்? இல்ல மேடம், அதை விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் எப்போ இந்த டீலுக்கு ஓகே சொன்னேன்னு உங்களுக்கு தோணுச்சு? என்ன என்ன சொல்ற நீ? கியராவிற்கு கோபமும் அவளது கர்வமும் தலை தூக்க ஆரம்பித்தது. அவள் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளுக்காக இந்தியாவின் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், ஹேண்ட்ஸமான ஆட்கள் எல்லாம் வரிசையில் நிற்பார்கள். ஆனால் ஒரு சாதாரண டீ கடைக்காரன் தன்னை நிராகரிப்பதை கேட்டதும் அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று விட்டது. நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? நீ ஒரு சாதாரண டீ கடைக்கார. நான் மட்டும் அன்னைக்கு போன் பண்ணலனா அந்த போலீஸ்காரன் 10,000 ரூபாய்க்காக உன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டு உள்ள தள்ளிருப்பான். அதனாலதான் சொல்றேன், என்னால முடியாது. என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா, கியாரா அகர்வால், உங்களை போல பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கு எங்களை போல சாதாரண ஆளுங்களை எல்லாம் எங்க பிடிக்க போகுது? கடந்த 1/2 மணி நேரமாக அடக்கி வைத்திருந்த தன் மொத்த ஆதங்கத்தையும் யஷ் கொட்டி தீர்த்தான். உங்களை மாதிரி பணக்கார கண்ணுக்கு நாங்க எல்லாம் வெறும் பொம்மைங்க தானே. பணத்தை வச்சு எங்களை எப்படி வேணா ஆட வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பாருங்க மேடம், எனக்கு உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். உங்களுக்கு என் மேல ஃபீலிங் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு இந்த டீல் வேண்டாம். ஃபீலிங்ஸ் இல்லைன்றனாலதான் நான் நடிக்கிறதுக்கு டீல் பேசுறேன்டா, ஸ்டூபிட். கியராவின் பேச்சால் யஷ் இன்னும் எரிச்சல் அடைந்தான். இதில் ஏதோ விபரீதம் இருப்பதை அவன் உணர்ந்தான்.
அட உனக்கு எவ்வளவுதான் வேணும்? 15 கோடியா இல்ல 20 கோடியா? இப்போ உங்க நிஜ முகத்தை காட்டிட்டீங்க பாத்தீங்களா? ஆ? நீங்க என்ன நினைச்சீங்க? பணத்தை வச்சு எதை வேணா வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? இங்க அந்த வேலையெல்லாம் நடக்காத. போய் வேற யாரையாவது தேடிக்கோங்க போங்க. ஓ காட். சரி, பணத்தால டீல் பண்ண முடியாதுன்னா உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு. பாருங்க மேடம், நீங்க என் கூட அன்பா இருந்தா மட்டும்தான், அதோட நல்ல விதமா பழகுனா மட்டும்தான் நான் உங்களோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிற ப்ரப்போசலை ஏத்துக்க முடியும். ஒரு ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் அன்பை தவிர வேற என்ன வேணும்? அது ஒண்ணுதான் முக்கியம். யஷ் தான் இன்டர்நெட்டில் படித்த தத்துவங்களை அள்ளி வீச ஆரம்பித்தான். ஓ கடவுளே, எதுக்காக இந்த கழுதியை சூஸ் பண்ணனு தெரியலையே. இங்க பாருங்க, இந்த டீல்ல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி கேவலமான ஆளு நான் இல்ல. காசுக்காக யாருக்கோ பாய் ஃப்ரெண்டா மாறுற ஆள் நான் இல்ல. உங்களை போல பணக்காரங்க நடுவுல வாழணும்னு எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பேருக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு கடற்கரை ஓரத்துல. எனக்குன்னு ஒரு பெரிய டீ கடை இருக்கு. உங்களை விட அழகான பொண்ணுங்க என் டீக்காக அங்க கியூல வந்து நிப்பாங்க. கியூல புரிஞ்சுதா? சும்மா கிளம்பி வந்துட்டான். நீ விளையாடுறியா? எங்க இருந்துதான் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க நீ? நான் ஒன்னும் வளரல. என்ன நடக்குதோ அந்த உண்மையை தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கியாராவின் கோபம் இப்போது திகைப்பாக மாறியது. தன்னை இவ்வளவு உயர்வாக நினைத்துக் கொள்ளும் ஒரு டீ கடைக்காரனை அவள் பார்த்ததே இல்லை. கடைசியா உன்கிட்ட கேக்குற, உன் பதில் எஸ் ஆர் நோ? நோ. இவ்வளோ பெரிய நோ. போலாம். ஓகே ஃபைனல். நீ இங்க இருந்து கிளம்ப. அப்படியே எப்படி போக முடியும்? என் வீட்டை பின்னாடி விட்டுட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப போன்னு சொன்னா எப்படி போறது? நான் என்ன நடந்தே போகணுமா? என்னால போக முடியாது. நான் போக மாட்டேன். என்ன போக முடியாதா? இதுவரை மக்கர் போனது. நான் போக மாட்டேன். சரி, நீ இங்கே இரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். அட, கியாரா சட்டென்று கிளம்புவாள் என்று யஷ் எதிர்பார்க்கவில்லை. அவள் நேராக சென்று கடலில் குதித்து விடுவாளோ என்று அவனுக்கு தோன்றியது. அவன் பதற்றத்துடன் அவளை காப்பாற்ற ஓடினான். ஐயோ நில்லுங்க! உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீங்க போற வேகத்தை பார்த்தா கடல்ல போய் குதிச்சிருக்க போல இருக்க. நீ தான் என்ன பைத்தியமாக்குற. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ண, அத கூட நீ கேட்கல. சரி சரி கேக்குறேன், நான் கேக்குறேன். முதல்ல இந்த பக்கம் வாங்க. மேடம், எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்ல. ஒண்ணு ஓகே சொல்லு, இல்லனா என்ன விட்டுடு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு என்ன ஆச்சுன்னா உனக்கு என்ன? போய் உன் வேலைய பாரு. பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க. விழுந்தா செத்து போயிடுவீங்க. நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள சரின்னு சொல்லலைன்னா குதிச்சிருவேன். 10, 9. யஷ் பேசி முடிப்பதற்குள்ளேயே கியாரா அவனது பேச்சை இடைமறித்தார். இப்பொழுது யஷ்பாலின் நிலைமை ஒரு பக்கம் கிணறு, மறுபக்கம் பள்ளம் என்பது போல ஆகிவிட்டது. கியாரா அந்த ஏரியில் குதித்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்து விட்டாள். அவன் தன் வாழ்க்கையை பணையும் வைத்து அவளுக்கு உதவுவானா அல்லது கியாராவை இறக்க விடுவானா? முடிவெடுக்க அவனிடம் வெறும் 10 வினாடிகள் மட்டுமே இருந்தன. அந்த 10 வினாடிகளில் அவனது மொத்த வாழ்க்கையும் மின்னல் வேகத்தில் அவன் கண்களுக்கு முன்னால் வந்து சென்றது. கியாராவின் அந்த இறுதி எண்ணிக்கை முடியப் போகிறது. 2 நாட்களுக்கு முன் இரவு நேரம். சென்னை நகரத்தின் விளக்குகள் மெதுவாக அணைந்து கொண்டிருந்தது. கடற்கரை ஓரத்தில் இருந்த சின்ன சின்ன கடைகளையும் அடைக்கும் நேரமானது. அதில் ஒன்று யஷ்பாலின் கடை. அட, டீக்கார தம்பி. தம்பி, எனக்கு ஒரு மசாலா டீ கொடுப்பா. அண்ணா, ரொம்ப சாரி. இப்போ கடையை மூடிட்டேன். டீயும் தீர்ந்து போச்சு. நீங்க காசு வச்சுக்கோங்க. காலையில வாங்கினேன். நான் உங்களுக்கு நல்ல மசாலா ஏலக்காய் போட்ட டீ தரேன். ஆனா தம்பி, எனக்கு இப்பதான் டீ குடிக்கணும் போல இருக்கு. நீ என்ன காலையில வர சொல்ற? சரி, அப்போ ஒன்று செய்யலாம். நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு. என் பைக்கும் இங்க தான் இருக்கு. நான் என் வீட்டுல போய் ஒரு கப் டீ தரேன். இல்ல இல்ல, நான் அப்புறமா குடிக்கிறேன். இல்ல தயங்காதீங்க, வாங்க, நான் டீ தரேன். நம்ம வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. கடற்கரை பக்கத்துல. கடற்கரை பக்கத்துலயா? ஆமாமா, கடற்கரையில பக்கத்துல தான். சீ ஃபேசிங்ல நம்ம வீடு கடலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கு. ஜன்னலை திறந்தா கடலை பார்க்கலாம். நீங்க டீ குடிக்கிறதோட வேற எதையும் குடிக்கலையே? இல்ல, நான் நிஜமா சொல்றேன். என் மேல சத்தியமா சொல்றேன். நான் பொய் சொல்லல. இங்கேயே தான். நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் போனா அங்க குடிசைகள் தெரியும். அதுல ஒண்ணு என் வீடு. குடிசையா? ஆமா, நீ நல்லா ஜோக் பண்ற. இன்னொரு நாள் போலாம், சரியா? சரிண்ணா, கண்டிப்பா. இவர்தான் ஃபைசான் மியான். இவரது வடப்பாவ் கடையில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருந்தது.
நீ அவரை நல்லா சமாளிச்ச. இல்லனா அவர் இன்னைக்கு ராத்திரி உன்னை டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அப்படி இல்ல, நம்ம கடைக்கு மக்கள் அவ்வளவு நம்பிக்கையோட டீ குடிக்க வராங்க. நம்ம அவங்கள நல்லா கவனிச்சுக்க வேண்டாமா? சரிதான். சரி யஷ்பால், எனக்கு ஒரு டிப்ஸ் கொடு. இன்னைக்கு பிசினஸ் நல்லாவே போல. பாரு தம்பி, வியாபாரம் சூப்பரா போகணும்னா புது உலகத்தோட டேஸ்ட புரிஞ்சுக்கணும், வெரைட்டியா புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன, வியாபாரம் தானா நடக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? அட யஷ்பால், நீ சத்தியமா டயலாக் எல்லாம் மாசா பேசுறப்பா. இது டயலாக் இல்ல, இது பிசினஸ். புரிஞ்சுதா? அப்புறம் ஏன் டிவி வித்துட்டு இருக்க? அங்க போ, அதுக்கு என்ன பேரு? ஃபிலிம் லைன். நீ நல்லா பேசுற, பார்க்கவும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. ஆமா ஆமா, என் மாமா பாலிவுட்ல உட்காந்துருக்காரு, எனக்காக காசு போட்டு என்ன ஹீரோ ஆக்குவாரு. இப்ப நீ வீட்டுக்கு போ, உன் மனைவி உனக்காக காத்துட்டு இருப்பா. போ. சரி சரி, நாளைக்கு வந்து மீதிய சொல்லு. வாழ்க்கையில் பெரிய ஆசைகள் இல்லை என்றாலும் யஷ்பால் தன்னுடைய சாதாரண வருமானத்தில் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் இந்த உலகத்திற்கு முன் ஒரு நல்ல நேர்மையான மனிதனாக இருக்க முயற்சி செய்தான். மழை வந்துச்சுன்னா நம்ம காசு எல்லாம் காலி ஆயிரும். நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் வீணா போயிடும். திடீரென்று யஷ்பால் சாலையோரம் ஒரு பெண் மயக்கத்தில் படுத்திருப்பதை கண்டான். இவ யாரு? இங்க வெள்ளை ட்ரெஸ்ல படுத்திருக்கா? பேய் பிசாசா இருக்க கூடாது கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ. ஏ பொண்ணு, ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறா? எவ்வளவு அழகான பொண்ணு, எவ்வளவு விலையுந்த ட்ரெஸ் போட்டிருக்கா. இவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. மூச்சு விடுறா, நாடி துடிப்பும் இருக்கு. அட கடவுளே, கெட்ட வாட கூட வருது. சத்தியமா சொல்றேன், எவ்வளவுதான் குடிச்சிருக்காளோ தெரியல. யாராவது இவ கூட என்ன பார்த்தா, கடவுளே சத்தியமா நான் மாட்டிக்குவேன். இப்படி ராத்திரி தனியா அவளை விட்டுட்டு போகவும் முடியாது. என்னடா தம்பி செய்யறது? இல்ல இல்ல இல்ல, என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. யஷ்பாலுக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இப்படி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியாக விட மனம் இல்லை. அதனால் அவளை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதுதான் சரி என்று நினைத்தான். இந்த இரவுதான் யஷ்பாலின் வாழ்க்கையின் திருப்புமுனை என்றே கூறலாம். என்ன செய்யறது? ஜாக்கெட்டை கழட்டிடலாமா? யாஷ் ஜாக்கெட்டை கழற்றி மயக்கமான பொண்ணை கட்டிலில் படுக்க வைத்தான். அவளுக்கு 21, 22 வயசுதான் இருக்கும். அந்த பெண் போட்டிருந்த விலையிருந்த பர்ஃபியூமின் வாசனை அந்த ரூம் முழுவதும் பரவியிருந்தது. அது அவனுடைய 6 மாத சம்பாதியத்தை விட அதிக விலையாக இருக்கும் போல இருந்தது. இவ்வளவு பெரிய குடும்பத்து பொண்ணுக்கு என்ன ஜாலியோ. குடிச்சிட்டு எங்க விடனாலும் விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டு தான் யாருனே தெரியாத அளவுக்கு கண்ட இடத்துல கிடப்பாங்க. அந்த பொண்ணை வீட்டிற்கு மட்டும் அழைத்து வராமல் இருந்திருந்தால் அந்த ஆள் அரவமற்ற இடத்தில் அவள் வேறு யாரிடமாவது சிக்கி சின்ன பின்னமாக இருப்பாள் என்று நினைத்தான் யஷ்பால். ஐயோ, நம்ம ட்ரெஸ் நினைச்சு போச்சு. நாமளும் மாத்திக்கலாம். இவளால ரூமே ஜொலிக்குது. இப்ப இவளை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது? என்கிட்ட போனோ ஐடியோ இல்ல. அப்புறம் இவ இவ்வளவு குடிச்சிருக்கா, அடுத்த 10 மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டா. இவளோட துணியும் நனைஞ்சு போச்சு. நான் மாத்தலனா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விட்ட? அடடா, இவளோட துணியை எப்படி மாத்துறது? ஆனா மாத்தியே ஆகணும். மாத்தலனா காலையில உயிரோட இருப்பாளானே தெரியாது. நான் இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அவ உயிரோட இருந்தா தானே நாம தப்பிப்போம். யஷ் அந்த பெண்ணின் உடையை மாற்றுவதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று பயந்தான். ஏனென்றால் யாராவது அவனை பார்த்து விட்டால் யஷ் அசிங்கப்பட்டு தன்னுடைய டீ கடையை மூடிவிட்டு கிராமத்திற்கு திரும்ப செல்ல வேண்டியதாக இருக்கும். கடவுளே, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். யஷ் அந்த காடில் என்ன பார்த்தான்? அவனுக்கு ஏன் அவ்வளவு அதிர்ச்சி? ராத்திரி 2:30 மணிக்கு யார் கதவு தட்டுறது?
யஷ்பாலின் டென்ஷன் அதிகமானது. தெரியாத பெண்ணுடன் யாராவது அவனை பார்த்து விட்டால் பிரச்சனையாக விடும் என்று பயந்தான். யஷ்பால் சார், அடடா, இந்த ஸ்ருதி நடுராத்திரில எதுக்கு இங்க வந்தா? அவளுக்கு ஒரு வேளை இந்த ரூம்ல நம்ம கூட ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுன்னா, கடவுளே, நமக்கு அசிங்கமா போயிடும். தூங்கிட்டீங்களா சார்? வெளியே நின்று கொண்டிருந்தவள் அவனது பக்கத்து வீட்டுக்கார பெண் மற்றும் அவனுடைய நல்ல தோழி. என்னாச்சுமா? நான் உள்ள துணி மாத்திட்டு இருந்தேன். நீ நல்லா இருக்கியா? ராத்திரி 2:30 மணி ஆச்சு. அட இல்ல சார், எல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் சரியில்லை, அதான் நீங்க திரும்பி வந்தீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா படிச்சிட்டு இருக்கியா? உன் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? இல்ல நான் ஃபீஸ் பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல வரல. சரி சரி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கியூட்டி போய் தூங்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. குட் நைட். நீங்க வர வர இன்டர்நெட்ல புதுசா வார்த்தைகளை கத்துக்கிட்டு என்னென்னவோ சொல்றீங்க. குட் நைட். குட் நைட். கடவுளே கடவுளே, நீ என் வாழ்க்கையில வந்து எனக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க. இந்த டிசைனர் துணியை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. எனக்கு எதுவுமே புரியல. கடவுளே, எனக்கு ஒரு வழி காட்டு. ஏய் மேடம், ஹலோ. அந்த பெண்ணுக்கு உடை மாற்றுவதற்கு யஷ் மிகவும் பயந்தான். ஆனால் மறுபுறம் அந்த பெண்ணுக்கு குளிரால் இருமல் வர ஆரம்பித்தது. யஷ் தனது ரூமில் லைட் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு தனது கண்களை மூடிக்கொண்டு எப்படியோ அந்த பெண்ணுக்கு ஆடைகளை மாற்றிவிட்டான். அடராமா, இந்த பொண்ணு காலையில எழுந்திருக்கும் போது ஒரு தெரியாத மனுஷனை பக்கத்துல பார்த்தா, ஐயோ கடவுளே, அப்புறம் அதிர்ச்சியாகி பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் சுத்தமான மனசுக்காரங்க. அதனால அவர் நம்மளை எந்த பிரச்சனையும் சந்திக்க விட மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுளே, ஒருவேளை இந்த நல்ல காரியத்துக்காக மேடம் நமக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. பரிசா நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்க, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதுவும் கூட நடக்கலாம். யஷின் பார்வை அந்த கார்டின் மீது பட்டதும் அந்த கார்டு சாதாரண கார்டு இல்லை என்று யஷ் புரிந்து கொண்டான். 100 கோடிக்கு மேல் பேங்க் பேலன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி கார்டுகள் கிடைக்கும் என்று இன்டர்நெட்டில் படித்திருந்தான். கியாரா அகர்வால். அந்த பெயரை படித்ததும் இந்த பெண் யார் என்று யஷுக்கு புரிந்தது. சென்னையில் உள்ள டாப் கம்பெனிகளில் ஒன்று அகர்வால் குரூப். மேலும் இந்த பெண் மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். ஐயோ கடவுளே, எனக்கு என்ன ஆகுமோ? இந்த மேடம் முன்னாடி நம்ம சின்ன கொசு மாதிரி. அப்படி இருக்கும்போது இவங்களை கல்யாணம் பண்ற கனவுலாம் கண்டுட்டு இருக்கேன். யஷ்பால் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அப்போது அவனுக்கு தெரியவில்லை, எங்கேயோ அவளை நோக்கி அவன் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தான் என்பது. அடுத்த நாள் காலையில் யஷ் எழுந்திருக்கும் போது கியாரா அவன் பக்கத்தில் இருந்தாள். அவளது கை யஷின் மார்பின் மேல் இருந்தது. யஷ் கையை நகர்த்திக் கொண்டான். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இதுவரையில் யஷின் அருகில் எந்த பெண்ணும் இவ்வளவு நெருக்கமாக வந்ததில்லை. அடடா, இந்த அட்மாஸ்பியர் சொர்க்க மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, மணி 10 ஆயிடுச்சு. இன்னைக்கு பிசினஸ் முடிஞ்சு போச்சு. கியாராவின் குரலை கேட்டு யஷின் முகம் சிவந்து போனது. கியாராவின் முகத்தை பார்த்ததும் கியாரா அவனை தவறாக புரிந்து கொண்டாள் என்பதை அறிந்து கொண்டான் யஷ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உண்மை இல்ல. உங்களுக்கு புரியுதா? நீ யாரு? நீ யாருன்னு கேட்ட? அமைதியா இருங்க, நான் யாருன்னு சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்றேன். அட, அமைதியா இருங்க மேடம், அமைதியா இருங்க. நீங்க நேத்து ராத்திரி எவ்வளவு குடிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்து ராத்திரி நீங்க கடற்கரையில படுத்திருந்தீங்க. நீங்க எவ்வளவு குடிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது.
புயலும் மழையும் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களை என்னால எழுப்ப முடியல. உங்களுக்கு புரியுதா? கடவுள் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லனா கடவுளுக்கு தான் தெரியும் நேத்து என்ன நடந்திருக்கும். உங்களுக்கு புரியுதா? பீச்? ஆமா, இங்க தான் பாத்ரூம் இருக்கு. இங்க தான் இருக்கு. எங்க போறீங்க? இங்க தான் பாத்ரூம் இருக்கு. நீங்க போகணுமா? உங்க ஹீல்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பெண் அழுது கொண்டே எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். அது யஷுக்கு வருத்தத்தை கொடுத்தது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நன்றி சொல்ல கூட தெரியல. நன்றி சொல்றதை விட அகர்வால் சாரோட பொண்ணு நம்ம மேல கேஸ் போட்டா என்ன ஆகும்? மாமியார் வீட்டுல போய் சோறு தண்ணி இல்லாம கிடக்க வேண்டியதுதான். சாயங்காலமானதால் யஷின் கடை கூட்டமாக இருந்தது. யஷ் டீ போட்டு கொடுப்பதில் பிஸியாக இருந்தான். ஆனால் அவன் சிந்தனை முழுவதும் நேற்று இரவு மற்றும் இன்று காலையில் நடந்த விஷயங்களில் மட்டுமே இருந்தது. அவனால் அந்த நிகழ்வுகளை மறக்கவே முடியவில்லை. ஐயோ யஷ்பால் சார், இங்க பாருங்க, 500 ரூபாய் இருக்கு. ஆன்லைன்லயும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதற்கு யஷ் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவன் கை டீயை கலக்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் அவன் நினைவுகள் வேறெங்கோ இருந்தது. யஷ்பால் சார், யஷ்பால் சார், ஆமா, எந்த உலகத்துல இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன். சொல்லு, நான் இங்கதான் இருக்கேன். இவங்க 10 ரூபாய் சிப்ஸ் வாங்கிட்டு 500 ரூபாய் நோட்டை கொடுத்திருக்காங்க. என்கிட்ட சில்லற இல்ல. இப்போ என்ன பண்றது? அட, அவங்களுக்கு சில்லறை கொடு. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? சில்லறையை கொடு. தேங்க்யூ. இத சொல்லிட்டு நீ வேற எங்க போக போற? யஷ்பால் சார், காலையில இருந்து உங்களுக்கு என்ன ஆச்சு? எதையோ தொலைச்ச மாதிரி இருக்கீங்க. இல்ல சுருதி, நான் தொலைஞ்சு போகல. நான் இங்கதான் இருக்கேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். அடுத்த மாசம் உனக்கு எக்ஸாம் வருதுல்ல? உன் படிப்புல கவனம் செலுத்து. இனி நீ இங்க வர வேண்டாம். கிளம்பி இங்க இருந்து. உன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் திரும்பி வராத. நீ திரும்பி வரக்கூடாது. புரிஞ்சுதா? இல்ல சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. நோ ப்ராப்ளம். அட, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. நீ போ, உன்னோட ஃபியூச்சரை கவனி. படி. இங்க எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்குவேன். ஸ்ருதியின் எக்ஸாமுக்கு சில நாட்கள் மட்டுமே இருந்தது. அவளது வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று யஷ் நினைத்தான். அதே சமயத்தில் அதிகமான கஸ்டமர்கள் வரத் தொடங்கினர். பின்னர் அவர்கள் இருவரும் வேலையில் பிஸியாக இருந்தனர். அப்போது 5-6 வாட்டசாட்டமான ஆட்கள் அந்த இடத்திற்கு வந்தனர். அவர்கள்தான் அந்த ஏரியாவின் ரவுடிகள். இப்போது அவர்கள் அங்கிருந்த கடைக்காரர்களிடம் மாமூல் வசூல் செய்து கொண்டிருந்தனர். என்ன தம்பி, எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்க மறந்துட்டியா? அடி வாங்கணுமா? என்ன பதில் சொல்றது? மறுபடியும் வந்துட்டாங்க. வேடிக்கை காட்டு. இல்ல சங்கராம் சார், ஆனா நான் ஏன் போய் சொல்லணும்? என்னோட பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்த தடவை ஃபுல் அமௌண்ட்டையும் கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னடா என்ன முட்டாளாக்க பாக்குறியா? எனக்கு என் பணம் இப்பவே இந்த நிமிஷமே வந்தாகணும். இந்த நிமிஷம் இல்லனா உன் கடைய அடிச்சு நொறுக்கிடுவேன். புரிஞ்சதா? நான் ஏதாவது செய்யறேன். இல்ல, ஏய் உடடா உடடா. சங்கராம் சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த பதிலையே சொல்லிட்டு இருப்ப? எப்ப பண்ணுவ? விட்டுருங்கண்ணா. இவங்களுக்கெல்லாம் வாயால பேசக்கூடாது. கையால தான் நிறைய கொடுக்கணும். வேண்டாம் சங்கராம் சார். யஷ்பால் சார், யஷ்பால் சார். நான் நல்லா இருக்கேன். ஸ்ருதி, நீ வீட்டுக்கு போ. இல்ல சார், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். வீட்டுக்கு போ. நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உன் தகுதிய மறந்துட்டியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? உன் கடையும் அடிச்சு உடைச்சிருவேன். உன்னையும். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. இங்க இருந்து அமைதியா போ. நீ உன் மாமலை தானே வாங்க வந்திருக்க. வாங்கிட்டு கிளம்பு. சட்டத்தை உன் கையில எடுக்காத சங்கராம். சாதாரண டீ கடைக்கார நீ ரூல்ஸ பத்தி என்கிட்டயே பேசுறியா? அப்ப நான் சொல்றத கேளு. அப்புறம் இதையும் உன் மண்டையில ஏத்திக்கோ. இங்க
இங்க சட்டத்தை நான் தான் உருவாக்குவேன், அத நானே பிரேக் பண்ணுவேன். அப்புறம் நான் சொல்றத கேளு, நான் சொல்றத காதை திறந்து கேளு. இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கங்க, இன்னிலிருந்து 2 மடங்கு மாமூல் அதிகமா கொடுக்கணும். புரிஞ்சதா இல்லையா? பாரு சங்கராம், ஒழுங்கா கிளம்பிரு. போங்க, போய் உடைங்க. ஸ்ருதி, ஸ்ருதி ஓடுங்கிறது. ஸ்ருதி ஓடுங்கிறது. ஸ்ருதி ஓடுங்கிறது. ஓடிடு. சங்கராம், அவளை விடுன்னு சொல்றேன். இல்லனா இந்த ஏரியால இருந்து நீ சிங்கிள் பீஸா வெளியே போக மாட்ட. புரிஞ்சுதா? நான் அவளை விட்டுடவா? இதோ விட்டுட்ட. நீ என்ன ஒரு சிங்கிள் பீஸா அனுப்புவியா? நீ என்ன இந்த சங்கராமைய ஒரு சிங்கிள் பீஸா அனுப்புவியா? சங்கராம், சங்கராம், நான் கெஞ்சி கேட்கிறேன், இந்த முதல்ல பண்ணாத. அவளை விட்டுடு. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். சாரி சொல்றேன். நான் உங்க எல்லாருக்கும் சாரி சொல்றேன். ப்ளீஸ் அவளை விட்டுடு. அட, போலீஸ்காரங்களே வந்துட்டாங்க. ஏய், எல்லாரும் அவங்க இடத்துல ஒழுங்கா நில்லுங்க. சார், நான் தான் உங்களை கூப்பிட்டேன் சார். இவன் தான் சங்கராம். இவன் இந்த ஏரியாவோட ரவுடி. இவன் எங்க கிட்ட காசு கேட்டு வந்தான் சார். எங்க கிட்ட காசு இல்ல, அதனால இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா சார், இந்த ரவுடி என்னையும் அரெஸ்ட் பண்ணான்தான். இன்ஸ்பெக்டர், இது எங்க விஷயம், நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஏய், போலீஸே மிரட்டுறியா நீ? ஏய் இன்ஸ்பெக்டர், உனக்கு தெரியுமா நான் யாரோட ஆளுன்னு? நீ சஸ்பெண்ட் ஆகணுமா? நீ ஒரு லோக்கல் அரசியல்வாதின்னு எனக்கு தெரியும். ஆனா எலெக்ஷன் வர போகுதுல்ல, இப்போ உன் அப்பன் கூட உன்னை காப்பாத்த வரமாட்டான். ஏய், அவனை கூட்டிட்டு போ. நீ பெரிய தப்பு பண்ற, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? சார், நான் தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. எஃப்ஐஆர் போடணும். அப்புறம் அவனை அடிச்சது யாரு? இவனா? இவன் சங்கராமனோட ஆள். இவன் என்ன கொல்லதான் வந்தான். யஷ்பால் சார் அவனை அடிச்சு போட்டு என்ன காப்பாத்துனாரு. நிஜமாவா? ஏய், அடி வாங்கணுமா? இவனையும் ஜீப்ல ஏத்து. இல்ல சார், இவர் என் உயிரை காப்பாத்ததான் இதையெல்லாம் பண்ணாரு. அவர் அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். ஸ்ருதி, கவலைப்படாத. நம்ம எந்த தப்பும் செய்யலனா நமக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் இவனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. சரி, என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் சங்கராம் சாரோட லாயர். நான் அவர் பெயில் எடுக்க வந்திருக்கேன். அப்ப ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, நீங்க மினிஸ்டர் ஆளுன்னு. நீங்க எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. சரி, இந்தாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட கிளைண்ட்ஸை வெளியே விட்டுருங்க. நான் என்னத்த சொல்றது, சிஸ்டமே சரியில்லை. இத வாங்கிக்கோங்க. இதோ. ஏய் வினோத், சங்கர் ராமையா அவனோட ஆட்களையும் ரிலீஸ் பண்ணு. இன்ஸ்பெக்டர், என்னதெல்லாம்? மேடம், இதுதான் சிஸ்டம். நாம என்ன செய்ய முடியும்? எப்படியும் ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க வீட்டுக்கு போங்க. இன்ஸ்பெக்டர், ஆனா தயவு செஞ்சு யஷ்பால் சாரை விட்டுடுங்க. அவர் எனக்கு உதவி பண்ணாரு. பாருங்க மேடம், அவன் அடிச்ச ரவுடி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவன் மேல புகார் வரலன்னா அவனை விட்டுடுவோம். நீங்க டென்ஷன் ஆகாம வீட்டுக்கு போங்க. ஸ்ருதி, நீ இதுலலாம் தலையிட வேண்டாம். போய் உன் படிப்புல கவனம் செலுத்து. அப்புறம் இந்த சாவி எடுத்துக்கோ. இது லாக்கரோட சாவி. உனக்கு பணம் தேவைப்பட்டா நீ எடுத்துக்கோ. இப்ப கிளம்பு. யஷ்பால், நீ கவலைப்படாத. நான் உன்னை வெளியே கொண்டு வர ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஃபைசான் தம்பி, இப்ப என்ன பண்ணணுமோ அதை கடவுள் தான் பண்ணுவாரு.
நம்ம கண்ணு முன்னாடியே பெயில் வாங்கிட்டு அவங்க எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் சாரோட டேபிள் மேல 6-7 ஸ்வீட் பாக்ஸ் வரும். நல்லா இருக்கும். அப்புறம் நமக்கு என்ன, நம்ம ஜெயில பழைய ரொட்டி சாப்பிடுற பழக்கமும் வந்துடும். யஷ்பால், ஏன் உளறிட்டு இருக்க? நான் உனக்காக ஏதாவது செய்வேன்னு சொன்னல. சரி தம்பி, மறுபடியும் சந்திக்கலாம். கிளம்புங்க. உன் பேர் என்ன? என் பேரு யஷ்பால். யஷ்பால், நீ எங்க இருந்து வர? எங்க இருந்து வந்தா என்ன சார், என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? நான் மும்பைல இருந்து வரேன். என்னடா உனக்கு சந்தோஷமா? சும்மா மாமூல் கொடுத்துட்டு போயிருந்தா மேட்ரு முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஆனா இப்போ அவனும் அவனோட மந்திரியும் உனக்கு எதிரா என்னென்ன கேஸ் போடுவாங்கன்னு தெரியல. எப்படி சார் கேஸ் போடுவார்? என்ன இது டார்க் சிட்டியா? எங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அடிச்சேன், சும்மா எல்லாம் அடிக்கல. அட தம்பி, உன்னை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல திட்டுறதான்னு தெரியல. நீ ஒரு சாதாரண டீ கடைக்காரன். நீ அப்போ டீ கடைக்கார மாதிரி தான் நடந்துக்கணும். உன் தகுதியை பாரு, அந்த ரவுடியோட தகுதியவும் பாரு. எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருச்சு இன்ஸ்பெக்டர். ஆனா நீங்க சொன்னப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. எப்படியும் இது உங்க வேலை விஷயம். நான் புரிச்சுக்கிறேன். பாவம், நீங்க என்ன செய்வீங்க? என்னடா சொன்ன நீ? நீ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? இன்னையில இருந்து உன்னோட 10 வருஷ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் காம்ப்ளே. ஜெய்ஹிந்த். சார், சார், நீங்க யஷ்பால் எங்க? சார், நீங்க இந்த தருதலைய பத்தியா பேசுறீங்க? இவன் அதே யஷ்பால் தானே? அதே டீ கடைக்காரன். ஆமா சார், இவன் தான் மினிஸ்டர் ஆட்களோட சண்டை போட்டு அவனோட ஆட்கள் அடிச்சான். இப்ப என்ன பண்றது சார்? கேஸ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கவா? உனக்கு மூளை குழம்பி போச்சா? இவனை உடனே விடுதலை பண்ண. பட் சார், நான் சொன்னல, இப்பவே இங்கேயே மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் காம்ப்ளே அதிர்ச்சி அடைந்தார். போலீஸ் கமிஷனர் ஏன் யஷை காப்பாத்த வந்தார்? இது மினிஸ்டரோட தந்திரமா, இல்லை சங்காராமின் சதியா? யாஷ் நிஜமா ஒரு சாதாரண டீ கடைக்காரனா, இல்லை அவனுக்கென்று ஒரு தனி அடையாளம் இருந்ததா? சரி, ஓகே. யஷ் எண்ணி முடிப்பதற்கு முன்னால் தோல்வியை ஒப்புக்கொண்டான். நான் தான் சரின்னு சொல்றேன்ல, இப்பவே மேல வா. கியாராவின் முகத்தில் வெற்றியின் புன்னகை படர்ந்தது. அவள் யஷின் கையை பிடித்துக்கொண்டு மீண்டும் தடுப்புச் சுவருக்கு வெளியே வந்தாள். இங்க பாரு, அடுத்த தடவை இந்த மாதிரி லூஸ் தனமா எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? இப்ப என்ன வீட்டுல விட்டுடு. ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யஷ் மூச்சு வாங்கியபடியே சொன்னான். எக்ஸ்கியூஸ் மீ, நீ இப்பதானே சரின்னு சொன்ன? கியாராவின் முகம் மீண்டும் குழப்பமடைந்தது. ஆமா, அதாவது வீட்டுக்கு போய் யோசிப்போன்னு சொன்னேன். யஷ் கடலை பார்த்து கொண்டு சொன்னான். எனது? கியாரா மீண்டும் தடுப்புச் சுவரின் மீது ஏறத் தொடங்கினாள். அட நில்லுமா, இது என்ன உன்னோட பெரிய வம்பா போச்சு? யஷ் அவளை பிடிக்க மீண்டும் ஓடினான். என்ன ஜோக்கரா நினைச்சிட்டு இருக்கியா? இப்பதான் சரின்னு சொன்ன, இப்ப வீட்டுக்கு போய் யோசிப்போன்னு சொல்றியா? கியாரா எரிச்சலுடன் கேட்டாள். அப்படியே எப்படி உடனே சரின்னு சொல்ல முடியும்? எங்களுக்கும் யோசிக்க டைம் வேணும்ல. எல்லாமே உன் இஷ்டத்துக்கு நடக்காது. யஷ் கோபத்தில் கத்தினான். கியாராவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. கடைசி முறையா கேட்கிறேன், சரின்னு சொல்லு, இல்லனா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். கியாரா விரலை உயர்த்தி கூறினாள். அவள் எதை சொல்கிறாளோ அதை செய்தும் காட்டுவாள் என்பது அவளது பாவனையிலேயே தெளிவாக தெரிந்தது. யஷ் அமைதியாக நின்றான். ஆனால் அவன் மூளைக்குள் பெரும் போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. நான் ஒரு பைத்தியக்காரன், அதான் இதுல வந்து மாட்டிக்கிட்டேன் என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். அவன் நெற்றியில் வேர்வை துளிகள் மின்னத் தொடங்கின. நான் அந்த சங்கராம் கேஸ்ல மாட்டிருந்தா கூட அதிகபட்சம் 3 மாசம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும். கியாரா இன்னும் அதே கோபத்தில் இருந்தாள். 10, 9, 8 மீண்டும் தலைகீழ் எண்ணிக்கை தொடங்கியது. அட, நீ மனுஷியா இல்ல டைம் பாமா? யஷ் தன் ஆதங்கத்தை கொட்டினான். ஆனால் கியாரா நிற்கவில்லை. யஷுக்கு திடீரென்று ஸ்ருதியின் நினைவு வந்தது. டீ கடையில் உட்கார்ந்து கனவுகளை பகிர்ந்து கொண்ட அந்த பெண். ஒரு பணக்கார பொண்ணுக்கு நம்ம பொய்யான காதலான நடிக்கிறோன்னு ஸ்ருதிக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? ஆனால் அந்த நேரமே யஷ் கியாராவை பார்த்தான். 3, 2 யஷின் இதய துடிப்பு தொண்டைக்கே வந்துவிட்டது போல இருந்தது.
எண்ணிக்கை 1 என வந்ததும் யஷின் குரல் வெளிப்பட்டது. அது சோர்வாகவும் உடைந்தும் இருந்தது, ஆனாலும் தெளிவாக இருந்தது. சரி, உன் பொய்யான வருங்கால புருஷனா நடிக்க நான் ரெடி. உன்னை காப்பாத்தினதுக்கு நான் பைத்தியமா தான் இருக்கணும். கியாராவின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை பூத்தது. அவள் சாமதான பேர தண்டம் என அனைத்தையும் பிரயோகித்து விட்டிருந்தாள். அவள் போனை திரும்ப வைத்துவிட்டு மெதுவாக அந்த காகிதத்தை மடித்துக்கொண்டே சொன்னாள், நல்ல முடிவு யஷ். என்னோட உலகத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். யஷின் கண்கள் கோபத்தாலும் இயலாமையாலும் சிவந்திருந்தன. அவன் தரையில் கிடந்த குளிர்பான டப்பாவை தன் காலால் நசுக்கிவிட்டு உறக்கச் சொன்னான், சைக், என்னடா இது பெரிய தலைவலியா போச்சு. இது தலைவலி இல்ல, உனக்கு இது ஒரு வரம் என்று கூறியபடியே கியாரா தனது போனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கை ஆன் செய்தாள். நீ என்னோட வருங்கால கணவனா நடிக்க ரெடிங்கிறதையும் ஃபியூச்சர்ல இந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேங்கிறதையும் இன்னொரு தடவை முழுசா சொல்லு என்றாள் கியாரா. 3 வருடங்களுக்கு முன் வெறும் 500 ரூபாயுடன் மும்பைக்கு வந்தபோது கூட யஷ் இவ்வளவு ஆதரவற்றவனாக உணர்ந்ததில்லை. ஆனால் இன்று அப்படி உணர்ந்தான். இந்த ஒப்பந்தத்தை முடிக்க அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியையும் இந்த ரெக்கார்டிங் முறியடித்து விடும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. சரி, நான் யஷ் கியாரா அகர்வாலோட பொய்யான காதலனா நடிக்க ரெடியா இருக்க. ஃபியூச்சர்ல இந்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்றேன் என்று யஷ் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டே கூறினான். அப்புறம் இந்த முடிவை நீ உன் சொந்த விருப்பத்துல தானே எடுத்த, என்னோட அல்லது வேற யாரோட வற்புறுத்தலையும் இல்லையே. ஒரு வாக்குமூலத்தை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று கியாராவிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இது என்னோட தனிப்பட்ட முடிவுதான். யஷ் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னான். ஒரு மெல்லிய புன்னகையுடன் கியாரா ரெக்கார்டிங்கை நிறுத்தினாள். யஷ் அந்த மொபைலை பிடுங்கி உடைத்து விடவோ அல்லது ரெக்கார்டிங்கை அழித்து விடவோ கூடும் என்பதால் கியாரா அதை உடனே இன்டர்நெட் கிளவுட் ஸ்டோரேஜில் சேவ் செய்தாள். யஷ் கிண்டலாக கேட்டான், இப்பதான் குதிக்க மாட்டீங்கல்ல, நம்ம கிளம்பலாமா, இல்ல வேற எதுவும் பாக்கி இருக்கா? காரில் ஏறுவதற்கு முன் கியாரா சொன்னாள், எனக்கு இன்னும் 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. யஷ் அதிர்ந்து போய் சொன்னான், அட பாவிகளா, நீ மனுஷியா இல்ல அரக்கியா? இன்னைக்கு என் உயிரை எடுத்தாதான் விடுவியா? சொல்லு, என்ன அந்த கண்டிஷன்ஸ்? கியாரா தாழ்ந்த குரலில் சொன்னாள், ஃபர்ஸ்ட், நீ இனிமே அந்த டீ கடை பக்கம் போகக்கூடாது. செகண்ட், நீ சீக்கிரமா ஏதாவது ஒரு உருப்படியான பிசினஸ் ஆரம்பிக்கணும். அப்பதான் என்னால எங்க ஃபேமிலி கிட்ட உன்னை அறிமுகப்படுத்த முடியும். யஷ் உடனே சொன்னான், அட, அந்த டீ கடை தானே எங்களோட உருப்படியான பிசினஸ். ஒரு பக்கம் பிசினஸ் பண்ண சொல்றீங்க, இன்னொரு பக்கம் கடையில உட்கார கூடாதுங்கிறீங்க. கியாரா எரிச்சல் அடைந்து சொன்னாள், அத போய் நீ பிசினஸ்னு சொல்றியா? அதுல நீ என்ன பெருசா சம்பாதிச்சிட்ட போற? ஏதாவது ஒயிட் காலர் பிசினஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வேலையாவது செய்யலாமே. வேலை என்ற வார்த்தையை கேட்டவுடனே யஷின் முகம் வாடி போனது. வாழ்க்கையில் ஏதாவது பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தானே தவிர யாருக்கும் அடிமை வேலை செய்ய அவன் விரும்பவில்லை. இவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டான், இந்த 2 கண்டிஷனையும் ஏத்துக்குவான் என்று யஷ் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். உண்மையில் இந்த ஒப்பந்தத்தால் யஷுக்கும் நன்மை கிடைக்கப் போகிறது. எப்போதும் பெரிதாக ஏதேனும் சாதிக்க நினைத்த யஷுக்கு கியாரா மூலம் ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அது மட்டுமில்லாமல் அவனுக்கு நிறைய பணமும் கிடைக்கப் போகிறது. பணத்தை பற்றி நினைத்த உடனேயே அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், சிவபெருமான் மேல சத்தியமா அந்த பணத்தை நான் தொடக்கூட மாட்டேன். எல்லா பணமும் என்ன மாதிரி இருக்கிற அநாத பசங்க வளர அந்த ஆசிரமத்துக்கே போய் சேர்ந்துடும். அடுத்தவங்க தூக்கி போடுற அந்த பணத்துல பிச்சைக்கார மாதிரி நான் வாழ விரும்பல. நான் சுயமா சம்பாதிக்கணும், அந்த பணத்துல சாப்பிடணும். வா, நான் உன்னை உன் வீட்டில் டிராப் பண்ணிடுறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும் என்று சொல்லிக்கொண்டே கியாரா காரில் ஏறினாள். யஷும் சோகமான முகத்துடன் அமைதியாக சென்று காரில் அமர்ந்தான். அவன் கார் கதவு மூடும் சத்தத்தையோ ஏசியின் குளிர்ந்த காற்றையோ கவனிக்கவில்லை. ஏதோ ஒரு புதிய உலகத்தில் வந்து மாட்டிக்கொண்டது போல அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். காரின் உட்புறம் மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. ஒவ்வொரு பொருளும் பளபளவென மின்னிக் கொண்டிருக்க அதில் அமர்ந்திருந்த யஷோ ஒரு ஏழை டீ கடைக்காரன். அவன் முதல் முறையாக பயந்து போயிருந்தான். அந்த பயம் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக அல்ல, எதை விட்டுவிட்டு போகிறோம் என்பதற்காகத்தான். அருகே அமர்ந்திருந்த கியாராவோ ஒரு பிசினஸ் காலில் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தாள். வேகமான ஆங்கிலம், கார்ப்பரேட் நளினம், பிசினஸ் வார்த்தைகள் என எதையுமே யஷால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான், இவங்களோட உலகத்துல நாம எங்க போய் உட்கார போறோம்? மணி இரவு 1 நெருங்கிக் கொண்டிருந்தது. கியாரா யஷை அவன் வீட்டின் அருகே இறக்கிவிட்டாள். வெகு நேரமாகி விட்டதால் எல்லா வீடுகளின் விளக்குகளும் அணைக்கப்பட்டிருந்தன. ஒரே ஒரு வீட்டை தவிர யஷின் வீட்டிற்கு கீழே இருந்த ஸ்ருதியின் வீட்டில் மட்டும் ஜன்னல் வழியாக வெளிச்சம் தெரிந்தது.
அங்கே ஸ்ருதி தன் அம்மாவுடன் வசித்து வந்தாள். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற பொண்ணு இவ. பகல்ல வேலையும் பார்க்கறா, ராத்திரில படிப்பும் படிக்கிறா. ஒரே ஒரு பொண்ணுதான், ஆனா தான் உயிரை பத்தி கூட கவலைப்படுறதில்ல. யஷ் மனதிற்குள் ஸ்ருதியை கேராவுடன் ஒப்பிட்டு பார்த்தான். ஸ்ருதிக்கும் கேராவுக்கும் வயது வித்தியாசம் கூட அதிகபட்சம் 1 அல்லது 2 வருடங்கள் தான் இருக்கும். ஒரு பக்கம் கியாரா தன் அப்பாவின் பணத்தில் காருக்கு பெட்ரோல் போட்டு செலவழித்துக் கொண்டிருந்தாள். மறுபக்கம் ஸ்ருதி தன் அம்மாவின் வீட்டு அடுப்பை எரிய வைக்க போராடி கொண்டிருந்தாள். ஸ்ருதியின் அப்பா காணாமல் போனதிலிருந்து வீட்டை காப்பாற்றும் பொறுப்பும் ஸ்ருதியை படிக்க வைக்கும் பொறுப்பும் அவளுடைய அம்மாவின் தலைமேல் விழுந்தது. அவர்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டின் மாடியில் ஒரு அறையை கட்டி யஷுக்கு வாடகை விட்டிருந்தார்கள். ஆனால் அந்த வாடகை பணமும் அவர்களின் தேவைக்கு போதுமானதாக இல்லை. அவர்களுடைய செலவுகள் அதிகம் என்பது பிரச்சனை இல்லை. ஸ்ருதியின் அப்பா காணாமல் போகும்போது குடும்பத்தின் மீது ஒரு பெரிய கடன் சுமையை வைத்துவிட்டு போயிருந்ததுதான் பிரச்சனை. ஸ்ருதியின் அப்பா ஒரு நாள் திடீரென்று வீட்டை விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட ஸ்ருதிக்கும் அவள் அம்மாவுக்கும் தெரியாது. சொத்து என்று பார்த்தால் குடிசை பகுதியில் 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு சிறிய வீடு. ஆனால் கடனோ 10 லட்சம் ரூபாய். அவர் வெளிநாடு செல்வதற்காக இந்த வட்டிக்காரனிடம் கடன் வாங்கியிருந்தார். இந்த 10 லட்சம் கடனுக்கான வட்டியைத்தான் ஸ்ருதியும் அவள் அம்மாவும் கடந்த 10 வருடங்களாக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டார். வீட்டில் இருந்த பல பொருட்களை விற்றுவிட்டார். ஆனாலும் அந்த 10 லட்சம் அசல் தொகையில் 1 ரூபாய் கூட குறையவில்லை. யஷ் வீட்டிற்குள் நுழைந்ததும் காமினி வெளியே வந்தாள். யஷ், நீ திரும்பி வந்துட்டியாப்பா? உன்னை போலீஸ் விட்டுட்டாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஸ்ருதியின் அம்மா யஷின் தலையை தடவி கொடுத்து கேட்டாள். ஆமா காமினி ஆண்டி, எனக்கு பெயில் கிடைச்சிருச்சு. யஷ் அவர்களை தேற்றும் விதமாக சொன்னான். எனக்கு தெரியும்பா, கடவுள் உனக்கு ஒரு நாளும் கெடுதல் நடக்க விட மாட்டாருன்னு. ஆனா தம்பி, யார் உனக்கு பெயில் வாங்கி கொடுத்தது? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா? காமினி ஆச்சரியமாக கேட்டாள். அதை விடுங்க ஆண்டி, கடவுளரால நான் இப்ப திரும்பி வந்துட்டேன். வேற என்ன வேணும்? அது இருக்கட்டும், ஸ்ருதி எங்க? யஷ் வீட்டிற்குள் அங்கும் இங்கும் பார்த்து கேட்டான். ஸ்ருதி அழுது அழுது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாப்பா. நான் தான் அவளுக்கு மாத்திரை கொடுத்து எப்படியோ தூங்க வச்சிருக்கேன். காமினி சொன்னாள். காமினி ஏதோ ஒரு கவலையில் இருப்பதை யஷால் பார்க்க முடிந்தது. அந்த நேரத்தில் காமினியின் போனுக்கு ஒரு அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஆனால் காமினி அதை எடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அழைப்புகள் வர தொடங்கின. யஷ் கேட்டான், என்னாச்சு ஆண்டி? யார் உங்களுக்கு திரும்ப திரும்ப போன் பண்றது? கடன் கொடுத்தவங்க தான்ப்பா. வட்டிக்காரனுக்கு வட்டி கடலையா? தினமும் போன் பண்ணி மிரட்டுறான். பணம் தரலனா உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றான். இன்னைக்கு வீட்டுக்கே வரதாவும் மிரட்டியிருக்கான். ஸ்ருதியும் இப்போ பெரிய பொண்ணாயிட்டா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் யஷ் தம்பி. ஸ்ருதிக்கு யாராவது ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவளை கூட்டிட்டு எங்க கிராமத்துக்கே போயிடுறேன். அங்க யாராவது ஒரு பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். காமினியின் சோகமான முகத்தை பார்த்து யஷின் முகம் வாடி போனது. யஷ் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான், இல்ல இல்ல, ஸ்ருதியை நான் இங்கிருந்து தூரமா போக விட மாட்டேன். அவ ரொம்ப திறமையான பொண்ணு, கடும் உழைப்பாளி. அவ வாழ்க்கையை இப்படி நாசமாக விட மாட்டேன். அவன் காமினியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென 2-3 பைக்குகள் வந்து நின்றன. அதிலிருந்து ஒரு ஆள் இறங்கி காமினியை நோக்கி வந்தான். அவனை பார்த்ததும் காமினி பயந்து போனாள். அவன் காமினிக்கு கடன் கொடுத்த ரகு. காமினி நடுங்கும் குரலில் சொன்னாள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ரகு கோபத்தில் கத்தினான், இனிமேல் எந்த டைமும் கிடைக்காது. ரகுவின் 2 ஆட்கள் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நேராக ஸ்ருதியின் அறை நோக்கி நடந்தார்கள். யஷ் இதையெல்லாம் பார்த்து கொண்டே நின்றான். அவன் ரத்தம் கொதிக்கத் தொடங்கியது. ஆனால் அவன் கால்கள் உறைந்து போயிருந்தன. அதற்குள் அந்த 2 ஆட்களும் ஸ்ருதியை அறையிலிருந்து தரதரவென வெளியே இழுத்து வந்தார்கள். ஸ்ருதி மற்றும் காமினியின் நிலைமையை பார்த்து யஷுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. அவன் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ரகுவை பார்த்து நடுங்கும் குரலில் சொன்னான், நீங்க உங்களை ஒன்னும் செய்யாதீங்க. பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. அவன் சொல்லி முடிப்பதற்குள் ரகு அவனை பிடித்து தள்ளினான். கஞ்சிக்கு வழி இல்லாதவனுக்கு பேச்சு மட்டும் பெருசா வருது, போட என்று ரகு ஏளனமாக சொன்னான். இதை சொன்னதுமே ரகு ஸ்ருதியை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். ஸ்ருதியின் கழுத்திலிருந்து ரத்தம் கசிய தொடங்கியதை கண்டதும் காமினி பயத்தில் அலறினாள். யஷ் ஸ்ருதியின் கழுத்தில் கத்தியை பார்த்ததுமே அங்கிருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து ரகுவின் கையில் அடித்தான். ரகுவின் கையிலிருந்து கத்தி கீழே விழுந்தது. அவனுக்கு காயமும் ஏற்பட்டது. இதனால் ரகுவின் கோபம் இன்னும் அதிகமானது. அவன் யஷின் சட்டையை பிடித்து சொன்னான், ஏமலியை கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? இனி நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். யஷ் ஸ்ருதியையும் காமினியையும் பார்த்தான். அவர்கள் இருவரும் மிகவும் பயந்திருந்தார்கள். யஷ் சிறிது யோசித்துவிட்டு சொன்னான், அண்ணா மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும். நான் உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துடுறேன். நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுங்க.
நாளைக்கு நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அவன் சொன்னதை கேட்டு ரகு நின்றான். ஒரு ஏளனமான சிரிப்புடன் அவன் யஷை நோக்கி வந்து கிண்டலாக கேட்டான். ஓ, ஓடாத கடையோட ஓட்டாண்டி முதலாளி தானே நீ? 10 லட்சம் கொடுக்கணும், அவ்வளோ பணம் வச்சிருக்கியா? யஷ் ஏதோ சொல்ல முயன்றான். அதற்குள் ரகு மீண்டும் அவன் சட்டையை பிடித்து அவனுடைய சட்டை பைகளை தேடத் தொடங்கினான். ஒரு பையிலிருந்து கசங்கிய 20 ரூபாய் நோட்டு கிடைத்தது. 20 ரூபாய். ரகு அந்த நோட்டை எல்லோருக்கும் காட்டினான். பிறகு சத்தமாக சிரித்துவிட்டு சொன்னான், இதை வச்சு எங்களை கரெக்ட் பண்ண வந்தியா? இதை விட அதிகமா நாங்க சிக்னல் நினைக்கிற பிச்சைக்காரங்களுக்கு போடுவோம். பிறகு அவன் தன் பையிலிருந்து ஒரு நாணயத்தை எடுத்து யஷின் உள்ளங்கையில் எரிந்துவிட்டு சொன்னான், இந்தா 1 ரூபாய், மொத்தம் 21 ரூபாய் ஆச்சு. போய் வெளியே ஒரு ஓரமா உட்காந்து பிச்சை எடு. ஸ்ருதியும் காமினியும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவமானத்தால் யஷின் முகம் சுருங்கி போனது. அவன் கைமுஷ்டிகள் இருக்கின. ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. அவன் கண்களில் ஏதோ வைராகியத்துடன் ஓர் அமைதி குடிகொண்டது. ரகு காமினியை நோக்கி நகர்ந்தான். யஷ் குறுக்கே வந்து அவன் வழியை மறித்துச் சொன்னான், அண்ணா அண்ணா, நாங்க உங்களுக்கு நாளைக்கு பணத்தை கண்டிப்பா கொடுத்துட்றேன். நீங்க 10 லட்சத்துக்கு பதிலா 12 லட்சமாவே எடுத்துக்கோங்க. ஆனா நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுங்க. இதை கேட்டதும் ரகுவின் காதுகள் உஷாராகின. ஆனால் காமினிக்கும் ஸ்ருதிக்கும் பயத்தில் முகமே வெளுத்து போனது. காமினி உடனே சொன்னாள், அட யஷ், என்னப்பா உளறிட்டு இருக்க? யஷ் பேசுவதற்கு முன்பே ரகு குறுக்கிட்டு சொன்னான், சரி சரி ஓகே, ஆனா நாளைக்கு எனக்கு பணம் கிடைக்கலனா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டீ போடுறது இருக்கட்டும், சுடு தண்ணி வைக்க கூட நீ லாய்க்கில்லாம பண்ணிடுவேன். இதை சொல்லிவிட்டு ரகு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் போனதும் காமினி யஷை பார்த்து பாய்ந்தாள். மிகவும் வருத்தத்துடன் சொன்னாள், என்னப்பா காரியம் பண்ணி வச்சிருக்க? என்னால 1 லட்சமே புரட்ட முடியல. நீ என்னடானா 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தரோன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. நாம எங்க போய் இவ்வளவு பணத்தை புரட்டுறது? யஷ் காமினியை சமாதானப்படுத்தினான். எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆண்டி. நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. காமினி அழுது கொண்டே சொன்னாள், கவலைப்பட வேண்டாமா? நீ அவசரத்துல 2 லட்சம் அதிகமா தரோன்னு சொல்லிட்ட. இப்ப கவலைப்பட வேண்டாம்னு சொல்ற. நான் எங்க போவேன் இவ்வளவு பணத்துக்கு? அட ஆண்டி, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? எல்லாம் சரியாயிடும் என்று யஷ் காமினியை தேற்றினான். ஆனால் வெறும் வெற்று வார்த்தைகளால் காமினி சமாதானமாக மாட்டாள் என்று யஷுக்கு தெரியும். காலை மணி சுமார் 7 இருக்கும். யஷ் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது கதவில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. அரை தூக்கத்தில் அவன் கதவை திறந்தபோது எதிரில் காமினி நின்றிருந்தாள். அவள் கண்கள் வீங்கியிருந்தன. முகம் களைப்பாகவும் உடைந்து போனவளாகவும் காணப்பட்டாள். அவள் இரவு முழுவதும் ஒரு நொடி கூட கண்மூடவில்லை என்பது தெரிந்தது. யஷ் கவலையுடன் கேட்டான், என்னாண்டி இவ்வளவு காலையில? காமினி அமைதியாக தன் சேலை முந்தானையில் முடிந்திருந்த ஒன்றை அவிழ்த்து யஷின் கையில் வைத்தாள். யஷ் அதை பார்த்து அதிர்ந்து போனான். அவை சில பழைய நகைகள், 2 வளையல்கள், ஒரு ஜோடி ஜிமிக்கி மற்றும் ஒரு தாலிச் சங்கிலி. காமினியின் குரல் தழுதழுத்தது. இதை வச்சுக்கோ, என்கிட்ட வேற எதுவும் இல்லை. இதை அடகு வச்சோ இல்ல வித்தோ என்னமோ பண்ணி இன்னைக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. யஷ் அந்த தாலிச்சங்கிலியை பார்த்ததும் அவன் கண்கள் கலங்கின. ஆண்டி, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இது உங்களோட நினைவுகள். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. காமினியின் கண்களில் ஒரு சோர்வு தெரிந்தது. ஆனால் அவள் புன்னகைக்கவில்லை. மாறாக, நீ எனக்கு பொய்யான நம்பிக்கை கொடுக்காத யஷ். இப்ப மனசு நம்பிக்கை ரெண்டுமே உடைஞ்சு போச்சு என்று மட்டும் சொன்னாள். சொல்லிவிட்டு மெதுவாக திரும்பி யஷ் சொல்வதை கேட்காமலே அங்கிருந்து சென்று விட்டாள். ஒரு பெண் தன் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கட்டாயத்தின் பேரில் அடகு வைக்க கொடுத்த அந்த தாலி சங்கிலியை பார்த்தபடியே யஷ் வாசலிலேயே நின்று விட்டான். காமினி ஸ்ருதியை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு சென்றிருந்தாள். யஷ் ரகுவை சந்திக்க தயாராகி கதவை திறந்தான். அப்போது பளபளக்கும் ஒரு கருப்பு கார் அவன் முன் வந்து நின்றது. பிரேக் சத்தம் மெதுவாகத்தான் இருந்தது. ஆனால் யஷின் இதயம் வேகமாக துடித்தது. காரின் நம்பர் பிளேட்டை பார்த்ததும் அவன் முகபாவனையே மாறியது. அட கடவுளே, இவ இங்க என்ன பண்றா? யாராவது இவளை பார்த்தா நாம காலி என்று முணுமுணுத்துக் கொண்டே அவன் திரும்புவதற்குள் கார் கதவு திறந்தது. கியாரா அகர்வால் தனக்கே உரிய பாணியில் கூலிங் கிளாஸை கழற்றிக்கொண்டே வெளியே வந்தாள். கையில் ஒரு கனமான பை இருந்தது. அவள் நடையில் அதே திமிரும் அலட்சியமும் இருந்தது. என்ன பார்த்து அவ்வளவு ஷாக் ஆயிட்ட? அவள் சிரித்தாள்.
யஷ் உடனே அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். கதவை மூடியதும் கோபமாக சொன்னான், உங்களுக்கு என்ன பார்க்கணும்னா போன் பண்ணிருக்கலாமே, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? யாராவது பார்த்துட்டா? கியாரா கராராக பதில் சொன்னாள், எனக்கு உன்னை மீட் பண்ணணும்னு எந்த ஆசையும் இல்லை மிஸ்டர் யஷ். நான் உனக்கான அட்வான்ஸ் தொகையை கொடுக்க வந்தேன். அட்வான்ஸா? யஷ் குழப்பத்துடன் கேட்டான். கியாரா எதுவும் சொல்லாமல் பையை திறந்து தரையில் போட்டாள். உள்ளே 500 ரூபாய் கட்டுகள் மின்னின. அதை பார்த்த யஷின் கண்கள் விரிந்தன. உன்னோட 10% அட்வான்ஸ். டீ குடித்துவிட்டு பில்லை மேஜையில் வைப்பது போல சர்வசாதாரணமாக சொன்னாள் கியாரா. யஷ் நம்ப முடியாத சிரிப்புடன் கேட்டான், எவ்வளவு இருக்கு இதுல? சரியா 1 கோடி. யஷின் பார்வை பணக்கட்டுகளின் மேலேயே நிலைத்திருந்தது. அவன் முதல் முறையாக இவ்வளவு ரொக்க பணத்தை பார்க்கிறான். அவன் கைகள் தானாகவே பின்னுக்கு சென்றன. அது அவனுக்கானது என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. கியாரா ஒரு முறை அவனை பார்த்துவிட்டு சொன்னாள், உட்காந்து எண்ணி பார்த்துக்கோ, அப்புறம் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடு. அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும். இனிமேல் உன் உலகம் மாறப்போகுது யாஷ்பால், சீக்கிரமா தயாராக சொல்லிவிட்டு அவள் வந்த வேகத்திலேயே திரும்பி சென்று விட்டாள். அவள் விட்டு சென்றது பண நோட்டுகளின் வாசனையும் யஷின் இதய துடிப்பு சத்தமும் மட்டும்தான். அந்த சத்தம் இப்போது அந்த தெரு முழுவதுமே கேட்பது போல இருந்தது. யஷ் அங்கேயே நின்றிருந்தான். ஆனால் அவன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, மாறாக குழப்பம், நடுக்கம், பயம் ஆகியவைத்தான் இருந்தன. உலகம் மாறப்போகுது, அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஆனால் உடனே ஒரு கேள்வி அவன் மனதில் எழுந்தது, இந்த புது உலகத்துல நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? கியாராவின் அந்த ஸ்டைல், பேச்சு, நடை, அவளுடைய விதிமுறைகள், இதையெல்லாம் பார்த்து யஷ் யோசித்தான். நாம நம்ம உலகத்துல வேணா சிங்கமா இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு வர்ற உலகத்துல நாம வெறும் சர்க்கஸ் சிங்கமா ஆயிட மாட்டோமே. கியாரா சென்ற பிறகு யஷ் அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று படுக்கையில் வைத்தான். அப்போது அறைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. யஷ் திடுக்கிட்டான். அவன் அவசரமாக பணப்பையை மறைத்துவிட்டு கதவை திறந்தான். அங்கே ஃபைசான் நின்றிருந்தான். ஃபைசான் மகிழ்ச்சியுடன் யஷை கட்டிப்பிடித்துக் கொண்டான். காமினி ஆண்டி மூலமா நீ ரிலீஸ் ஆயிட்டுன்னு தெரிஞ்சதும் ஓடி வந்த, ஆனா நீ எப்படி வெளியே வந்த? யஷ் மெதுவான குரலில் சொன்னான், அதெல்லாம் விடு, என்னோட பெயிலுக்காக நீ அனாதை இல்லத்தோட கணக்குல இருந்து பணம் எதுவும் எடுக்கலையே. ஃபைசான் இல்லை என்று தலையாட்டினான். நீங்க மறுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எங்க தைரியம் வரப்போகுது? யஷனும் பேச்சுக்கு மறுபேச்சு எது? யஷும் ஃபைசானும் தங்கள் வேலைகளை தவிர்த்து ஒரு அனாதை இல்லத்தையும் நடத்தி வந்தார்கள். ஒவ்வொரு மாதமும் தங்கள் சம்பாதியத்தில் ஒரு பகுதியை அதற்கு கொடுத்து வந்தார்கள். அவர்கள் இருவருமே அனாதைகள் என்பதால் அனாதைகளின் பலி அவர்களுக்கு தெரிந்திருந்தது. யஷ் உடனே சொன்னான், நல்ல வேளை பணம் எடுக்கல, நான் இன்னும் கொஞ்சம் பணம் தரேன், இதை கொண்டு போய் அங்க சேர்த்துடு. யஷ் பையன் மேலிருந்த துணியை விளக்கினான். ஃபைசான் அந்த பணத்தை பார்த்ததும் அவன் கண்கள் விரிந்தன. அவன் உடனே கேட்டான், அட பாவி, இவ்வளவு பணம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது யஷ்பாலண்ணா? நீ என்ன பேங்க் கொள்ளை ஏதோ அடிச்சிட்டியா? யஷ் உடனே சொன்னான், ஏண்டா என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? இது என்னோட உழைப்பால வந்த பணம். ஃபைசான் ஆச்சரியத்துடன் கேட்டான், உழைப்பால வந்த பணமா? என்னன்னா ஒரு டீ 1000 ரூபாய்க்கு வித்துட்டியா என்ன? யஷ் சொன்னான், என்கிட்ட விசாரணை நடத்தாத, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அனாதை இல்லத்துக்கு ஒரு நல்ல இடமா பாரு, அதுக்கு இதை பயன்படுத்து. ஃபைசான் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் போன பிறகு யஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பிறகு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், சரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இப்ப ரகுவை போய் பார்க்க வேண்டியதுதான். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு யஷ் ரகுவின் பண்ணை வீடு போன்ற வீட்டின் முன் போய் நின்றான். வாயிலின் அருகே சாணத்தின் நெடி, எருமைகளின் கத்தல் மற்றும் சேரும் சகதியுமாக இருந்தது. வட்டி வசூலிப்பதுடன் பால் வியாபாரமும் செய்து வந்த ரகு வாசலில் நாற்காலில் அமர்ந்து பீடி குடித்துக் கொண்டிருந்தான். யஷை கண்டதும் அவன் குரல் ஓங்கி ஒலித்தது, வாங்க யஷ்பால் என்கிற யஷ்பாய், என்ன விசேஷம்? ரொம்ப சீக்கிரமே வந்துட்ட, எங்க என்னோட பணம்? யஷ் பணிவாக சொன்னான், இப்போ பணம் கொண்டு வரல, பேச வந்திருக்கேன். ரகு கோபத்தில் எழுந்து நின்றான். கண்கள் சிவந்திருந்தன. இதுனா பார்லிமெண்டா இங்க பேச வரதுக்கு? பணம் கொடுக்க தான் வரணும். யஷ் அந்த மாட்டுத் தொழுவத்தை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ரகுவை எப்படி சரி கட்டுவது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. யஷ் மெதுவாக கைகளை கூப்பினான், ஒரு சான்ஸ் கொடுங்க, 2 நிமிஷம், நான் பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருந்தா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். ரகு யோசித்துக் கொண்டே பீடியை இழுத்தான். பிறகு சொல்லு சீக்கிரம் என்றான். யஷ் பாக்கெட்டில் இருந்து மொபைல் எடுத்து திரையை காட்டினான். நீங்க A2 பால் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? A2வா? அது என்ன புதுசா இது சரக்கு வகையா? ரகு கண்களை உருட்டி கொண்டு கேட்டான். யஷ் சிரித்தான், இல்ல, இது சுத்தமான தங்கம், கலப்படமே இல்லாத பால். நம்ம நாட்டு மாட்டு இனங்களான கிர்,
சாகிவால் போன்ற மாடுகள் கிட்ட இருந்து கிடைக்கிறது. பெரிய சிட்டில பணக்காரங்க மத்தியில இந்த பாலுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு. யஷ் மொபைல் திரையில் சில பிராண்டுகளை காட்டினான். இத பாருங்க, 1 லிட்டர் 100 ரூபாய். ஏன்னா இது A2 பால். இந்த நிறுவனம் வெறும் நெய் வித்தே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. ரகு இப்போது கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். யஷ் தொடர்ந்தான். உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இடம், பால் பண்ணைக்கான செட்டப், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. மாட்டு இடத்தை மட்டும் மாத்துங்க, ஆர்கானிக் தீவனம் கொடுங்க, அப்புறம் பிராண்டிங்ல கவனம் செலுத்துங்க. யஷ் ஒரு வீடியோவை ஓடவிட்டான். அதில் ஒரு பிரபலம், நான் கெமிக்கல் இல்லாத A2 பாலை தான் குடிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். யஷ் முடிவாக சொன்னான். ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹைஃபை சொசைட்டில இருக்கிறவங்க இதுக்கு அதிக காசு கொடுக்க தயாரா இருக்காங்க. நீங்க நினைச்சா பன்னீர், நெய், தயிர்னு எல்லாத்தையும் ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் வித்து பெரிய ஆளா வரலாம். ரகு பீடியின் கடைசி புகையை இழுத்து விட்டு சொன்னான். நீ பேசுறது என்னமோ பண விவகாரமா தான் இருக்கு. நீ ஒரு டீ கடைக்காரனா இருந்தாலும் உன் மூளை ஒரு பிசினஸ் மேனுக்கு குறைச்சலா இல்ல. பிறகு ரகு ஒரு கணம் அமைதியாக இருந்து விட்டு சொன்னான். சரி, கடனை தள்ளுபடி செய்ய மாட்டேன். ஆனா நீ 10க்கு 12 லட்சம் தரேன்னு சொன்னீங்க. அது வேண்டாம், 10 லட்சமே கொடுத்தா போதும். யஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பணத்தை கண்டிப்பா கொடுத்துட்றேன். ஆனா ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? ரகு சந்தேகத்துடன் கேட்டான். நீங்க காமினி ஆண்டியை பார்க்கும்போது நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. என்னோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சதால நீங்களே மனசு மாறி பணத்தை தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடுங்க. ரகு சில நொடிகள் யஷை உற்று பார்த்தான். பிறகு சிரித்தான். சரிடா, உன்ன மாதிரி ஒரு தந்திரக்காரனை நான் பார்த்ததே இல்லை. யஷ் ஃபைசானுக்கு போன் செய்தான். 10 லட்சம் பணத்தை வரவழைத்து ரகுவிடம் கொடுத்தான். பிறகு இருவரும் ஒன்றாக காமினியின் வீட்டிற்கு சென்றார்கள். முற்றத்தில் காமினியும் சுதியும் அமர்ந்திருந்தார்கள். ரகுவை பார்த்ததும் இருவர் முகத்திலும் பயம் தெரிந்தது. ஆனால் ரகு சிரித்துக் கொண்டே சொன்னான், இந்த பையன் ரொம்ப புத்திசாலி. இவனோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உன் கடனை தள்ளுபடி பண்ணிட்டேன். ஸ்ருதிக்கும் காமினிக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். இதை சொல்லிவிட்டு ரகு அங்கிருந்து சென்று விட்டான். ஸ்ருதி உடனே யஷை பார்த்தாள். நீங்க அவர்கிட்ட அப்படி என்ன சொன்னீங்க? யஷ் சிரித்துக்கொண்டே தோள்களை குலுக்கினான். சும்மா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண. காமினிக்கு கண்கள் கலங்கின. அவள் எழுந்து யஷை கட்டி கொண்டாள். நீ இல்லனா நாங்க என்ன பண்ணிருப்போமோ தெரியலப்பா. சிறிது நேரத்திற்கு பிறகு யஷும் சுதியும் அருகில் உள்ள கடையில் ஐஸ்கிரீம் வாங்கிக் கொண்டு தெருமுனையில் நின்றிருந்தார்கள். யஷ் சுதியிடம் ரகுவிடம் சொன்ன யோசனையை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான். அப்போது பின்னாலிருந்து யாரோ ஸ்ருதியின் தோளில் கை வைத்தார்கள். இங்கேதான் இருக்கியா? நான் உன்னை வீட்டுல தேடிட்டு இருந்தேன். அந்த குரலை கேட்டதும் ஸ்ருதியின் சிரிப்பு உறைந்து போனது. அவள் திரும்பி பார்த்தாள். எதிரே நின்றிருந்த நபரை பார்த்ததும் அவள் முகம் வெளுத்து போனது. மோகித்? அவள் குரல் நடுங்கியது. நீ இங்க என்ன பண்ற? மோகித் பார்வையை சுழற்றி யஷை பார்த்தான். பிறகு 2 அடிகள் ஸ்ருதிக்கு அருகில் வந்து சொன்னான். என்ன அவாய்ட் பண்ணிட்டு இப்ப இந்த டீ கடைக்காரன் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நல்லா இருக்கு. இதை சொல்லிவிட்டு மோகித் ஸ்ருதியின் தோளில் கை வைத்தான். ஸ்ருதி பதறி போய் அவன் கையை தட்டிவிட்டாள். ப்ளீஸ் மோகித், சீப்பா நடந்துக்காத. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யஷின் முகம் இறுகியது. அவன் கோபமாக, தம்பி என்ன பண்றீங்க? ஒரு பொண்ணு அவங்க பெர்மிஷன் இல்லாம தொடர்ந்து தப்பு என்றான். மோகித் யஷை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு சத்தமாக சிரித்தான். ஓ, அப்போ ஒரு டீ கடைக்கார இப்ப பாடி கடாவும் மாட்டானா? அவன் யஷுக்கு அருகில் வந்து மிரட்டும் துணியில் சொன்னான். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யஷ் பதில் சொல்வதற்கு முன் ஸ்ருதி வேகமாக இடையில் வந்து யஷை தடுத்து நிறுத்தினாள். யஷ், நான் இவங்கிட்ட பேசிட்டு வரேன், நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. யஷ் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். சில நொடிகள் அமைதி நிலவியது. மோகித் சிரித்துக் கொண்டே சொன்னான். பாத்தியா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. சும்மா மத்தவங்க முன்னாடி நடிக்கிறா. ஸ்ருதியின் கண்கள் கலங்கின. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. யஷ் மெதுவாக தலையை குனிந்து கொண்டு பின்வாங்கினான். ஸ்ருதி மோகித்தை தனியாக அழைத்துச் சென்றாள். ஸ்ருதி தன்னிடம் பேசிய விதம் யஷுக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. அவன் கையில் இருந்த ஐஸ்கிரீமை தூக்கி எறிந்தான். ஸ்ருதியும் மோகித்தும் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ருதி மோகித்தை ஒரு ஓரமாக அழைத்துச் சென்று கேட்டாள். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு மோகித்? முதல்ல காலேஜ்ல என் பின்னாடி சுத்திட்டு இருந்த, இப்போ இங்கேயே வந்துட்டியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? மோகித் பையிலிருந்து ஒரு மடிக்கப்பட்ட பத்திரிகையை எடுத்தான். மெதுவாக அதை பிரித்து ஸ்ருதியின் முன்னால் நீட்டி சிரித்துக் கொண்டே சொன்னான். இத பாரு, நம்ம கல்யாண பத்திரிக்கை. மாப்பிள்ள பேரு மோகித், பொண்ணு பேரு ஸ்ருதி. கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் ஸ்ருதிக்கு தூக்கி வாரி போட்டது. பத்திரிகை போலியாக இருந்தாலும் மோகித்தின் நோக்கம் உண்மையானதாக தெரிந்தது. மோகித் தொடர்ந்தான். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டு எனக்கு சலிச்சு போச்சு ஸ்ருதி. இனிமே இதெல்லாம் வேண்டாம். இப்ப முடிவு என்னுடையது. 4 நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம். பிறகு அவன் குரல் ஒரு விதமான ஆபத்தான துணியில் ஒலித்தது. நீயா என் கூட வர சம்மதிச்சா சரி, இல்லனா
உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்ருதி பயந்து போய் சொன்னாள். என்ன வளரிட்டு இருக்க மோகித்? மோகித் சிரித்துக்கொண்டே சொன்னான். நான் வளரல, நீயா வரலனா உன்னை தூக்கிட்டு போவேன். பயத்தில் ஸ்ருதியின் முகம் வெளிரி போனது. மோகித் பாடிக்கொண்டே சொன்னான். தூக்கிட்டு போயிடுவேன். உங்க அம்மா பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். என் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. உன்கிட்ட அதிக நேரம் இல்ல. 4 நாள்ல ஒரு நல்ல முடிவாயிடு, இல்லைன்னா அசிங்கப்பட போறது நீதான். இதை சொல்லிவிட்டு மோகித் அங்கிருந்து சென்று விட்டான். ஸ்ருதி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு மெதுவாக யஷை நோக்கி நடந்தாள். யஷ் அருகில் வந்ததும் நடுங்கும் குரலில் சொன்னாள், சாரி யஷ் சார். யஷ் அவளை பார்த்தான். அவன் கண்களில் கோபம் இல்லை, கவலைத்தான் இருந்தது. அவன் மிகவும் மென்மையானவன். ஸ்ருதி கஷ்டப்படுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவன் உடனே கேட்டான், அந்த பையன் யாரு? அப்படி என்ன சொல்லிட்டு போனா? நீ ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? ஸ்ருதி தலை குனிந்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, ஒண்ணுமில்ல, பழைய ஃப்ரெண்ட், சும்மா பார்க்க வந்தா என்று போய் சொன்னாள். யஷ் அவளை ஆழ்ந்து பார்த்துவிட்டு சொன்னான், இங்க பாரு ஸ்ருதி, நான் டீ கடைக்காரனா இருக்கலாம், ஆனா எனக்கு இதயமும் இருக்கு, மூளையும் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. இதை சொன்னதுமே ஸ்ருதியின் கட்டுப்பாடு உடைந்தது. கண்கள் குளமாகின. அங்கே நின்று அழத் தொடங்கினாள். பிறகு தழுதழுத்த குரலில் சொன்னாள், அவன் மிரட்டிட்டு போறான் யஷ் சார். இன்னும் 4 நாள்ல எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ என்னை கட்டாய கல்யாணம் பண்ணிப்பானா, என்னை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றான். யஷ் இதை கேட்டு அதிர்ந்து போனான். அவன் குரல் உயர்ந்தது. என்னது? அப்படி எப்படி ஒருத்தன் தூக்கிட்டு போக முடியும்? நான் இங்க இருக்கும்போது எப்படி உன்னை கட்டாய கல்யாணம் பண்ண முடியும்? ஸ்ருதி திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? யஷ் ஒரு கணம் திகைத்தான். பிறகு அவசரமாக, ஐயோ, நான் அதை சொல்ல வரல. நான் இருக்கும்போது அவன் எப்படி உன் மேல கை வைக்க முடியும்னு கேட்டேன். அவன் எங்க இருப்பான்னு மட்டும் சொல்ல. அவன் எப்படி மிரட்டிட்டு போனானோ அதே மாதிரி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஸ்ருதி கவலையுடன் மறுத்தாள். இல்ல யஷ் சார், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். என்னால உங்களுக்கு பிரச்சனை வர வேண்டாம். ஏற்கனவே என்னாலதான் உங்க மேல ஒரு போலீஸ் கேஸ் வேற இருக்கு. இனிமே பொறுக்க முடியாது. ஆபத்தை கண்டு பயந்து எல்லாரும் அமைதியா இருந்தா மாற்றம் எப்பவும் வராது. யஷ் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் சொன்னான். வட்டிக்காரனை பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணலையா? அதே மாதிரி இதுவும் சரியாயிடும். அவன் எங்க இருப்பான்னு மட்டும் சொல்ல. ஸ்ருதி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு வேறு வழியின்றி தோல்வியை ஒப்புக்கொண்டவளாக சொன்னாள், அவன் தினமும் சாயங்காலம் ஜுஹுவில் இருக்கிற டைமண்ட் கிளப்ல தான் இருப்பான். அங்க போனா அவனை பார்க்கலாம். யஷ் தலையசைத்தான். சரி, நீ இப்போ வீட்டுக்கு போ. நடந்ததை ஆண்டிகிட்ட சொல்லாத, இல்லைன்னா அவங்க பயப்படுவாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். மாலை நேரமாக இருந்தது. யஷ் இதற்கு முன் கிளப் போன்ற இடங்களுக்கு சென்றதில்லை. அதனால் அவனுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அவன் உள்ளே நுழைய முயன்ற போது கிளப்பின் செக்யூரிட்டி கார்டு அவனை தடுத்து நிறுத்தினான். எங்க போற? இங்க என்ன இலவச சாப்பாடா போடுறாங்க? போ, கிளம்புகிறது. அவன் குரலில் கடும் கோபம் இருந்தது. யஷ் மெல்லிய குரலில் சொன்னான், நான் இங்க இலவச சாப்பாட்டுக்காக வரல, ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு உள்ள இருக்காரு, தயவு செய்து என்ன உள்ள விடுங்க. செக்யூரிட்டி கார்டு யஷை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். யஷ் உடனே கேட்டான், ஏன், நான் ஏதாவது ஜோக் சொன்னா? இப்படி சிரிக்கிறீங்க? செக்யூரிட்டி சிரித்துக்கொண்டே சொன்னான், உன்ன போல ஒரு ஓட்டாண்டிக்கு உள்ள பார்ட்டி பண்ற பணக்கார ஃப்ரெண்டா? இது ஜோக் இல்லாம வேற என்ன? யஷ் உடனே சொன்னான், எங்க உடைய வச்சு எங்களை எடை போடுறீங்கன்னு புரியுது. ஆனா சார், உங்களுக்கு ஒரு அட்வைஸ், யாரையும் அவங்க உடைய வச்சு எடை போடக்கூடாது. நாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த செக்யூரிட்டி யஷை பிடித்து தள்ளிவிட்டு, இங்க வந்து எனக்கு உபதேசம் பண்ணாத, எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும், மரியாதை அங்கிருந்து போயிடு என்று சொல்லிவிட்டு யஷை ஓங்கி தள்ளினான். யஷ் கீழே விழப்போய் சுதாரித்துக் கொண்டான். யஷ் சுற்றிலும் பார்த்தான். எல்லோரும் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மோகித்தும் அவன் நண்பர்களும் உள்ளே பார்ட்டி செய்து கொண்டிருந்தார்கள். சத்தம் கேட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். யஷை பார்த்ததும் மோகித்தின் முகம் பிரகாசமானது. அவன் செக்யூரிட்டி கார்டை பார்த்து கத்தினான், அவன் என் நண்பன், அவனை விடு. மோகித் மற்றும் யஷின் தோற்றத்தில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது. அதனால் மோகித் யஷுக்காக கத்துவதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் மோகித் அவர்களின் வழக்கமான வாடிக்கையாளர் என்பதால் அவர்கள் மோகித்தின் பேச்சை கேட்டு யஷை விட்டுவிட்டார்கள். மோகித் நேராக யஷிடம் வந்து சொன்னான், நீ கண்டிப்பா வருவன் எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவன் எதிர்பார்க்கல. நீ ஸ்ருதியோட வீட்டுல வாடகைக்கு குடியிருந்துட்டு அவளுக்கு வலை வீசுறன்னு நான் கேள்விப்பட்டது தப்பு இல்ல போல. இதை சொன்னதும் திடீரென மோகித்தின் முகபாவனை மாறியது. அவன் பாய்ந்து சென்று யஷின் சட்டையை பிடித்து பற்களை நரநரத்தபடி சொன்னான், ஸ்ருதியை விட்டு தள்ளியேறு. யஷ் மோகித்தின் பிடியிலிருந்து தன் சட்டையை விடுவித்துக் கொண்டு சொன்னான், உங்களை தான் ஸ்ருதியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லலான்னு வந்திருக்கு. நீங்க செய்யறது தப்பு. எந்த ஒரு பெண்ணையும் இப்படி தொந்தரவு செய்யறதும் அவங்க மானத்தோட விளையாடுறதும் தப்பு. ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்காதப்போ அவளை கட்டாயப்படுத்தி அடைஞ்சு என்ன சாதிக்க போறீங்க? என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யஷ் பேசுவதை கேட்டு மோகித் சிரிக்க ஆரம்பித்தான். அடப்பாவி,
நீ பார்க்க தான் பிச்சைக்கார மாதிரி இருக்க, ஆனா அறிவுரை மட்டும் அள்ளி கொட்டுற. இவ்வளவு தத்துவம் எங்க இருந்து வருது? யஷுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவன் சொன்னான், நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்ருதி கிட்ட அநாகரிகமா நடந்துக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதா இருக்காது. யஷின் குரலில் ஒரு மிரட்டல் துணி இருந்தது. பொதுவாக இது போன்ற மிரட்டல்களுக்கு எதிராளியின் கை கால்களை உடைக்கும் மோஹித் யஷின் மிரட்டலை கேட்டு சிரிக்க தொடங்கினான். ஏண்டா தம்பி, உனக்கு தான் ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, அப்புறம் இதுக்கு இந்த பொண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? ஒரே நேரத்துல 2 பேரை சுத்தல்ல விட பாக்குறியா? யஷ் அதிர்ந்து போய் கேட்டான். என்ன சொல்ல வரீங்க? யஷின் கேள்விக்கு மோஹித் அவன் முகத்திற்கு நேராக குனிந்து சொன்னான். என்ன டீ கடைக்காரா, உன்னை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சியா? உனக்கும் கேராவுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் ஸ்ருதி கிட்ட சொல்லட்டுமா? சொல்லிடலான்னு பாக்குறேன். ஒருவேளை உன்னை விரும்புறதால தான் அவ என்ன மறுத்துட்டு இருக்கானா, இந்த விஷயத்த சொன்னா அவளை சம்மதிக்க வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதை கேட்டதும் யஷின் முகம் வெளிரி போனது. அவனுடைய உண்மை முகம் ஸ்ருதிக்கு தெரிந்தால் எல்லாம் கெட்டு போய்விடும். அதனால் அவன் சமாளிக்க முயன்றான். என்ன வளர்றீங்க? எனக்கு எந்த கேராவையும் தெரியாது. மோஹித்தின் முகத்தில் ஒரு நயவஞ்சக சிரிப்பு தோன்றியது. அவன் தன் மொபைலை எடுத்து யஷின் முன்னால் காட்டி சொன்னான். ஆனா இந்த படம் நீ கேராவை ரொம்ப நல்லாவே தெரியும் சொல்லுதே. யஷ் அந்த புகைப்படத்தை பார்த்தான். அதில் அவன் கேராவின் அருகில் படுத்திருந்தான். யஷ் கேராவை தூக்கிக் கொண்டு அவள் வீட்டிற்கு சென்ற அதே இரவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. யஷின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் மோஹித் தன் நண்பர்களுடன் மீண்டும் கிளப்பிற்குள் சென்று விட்டான். பாதுகாவலர்கள் யஷை வெளியே அனுப்பிவிட்டார்கள். யஷ் கிளப்பிலிருந்து வெளியே வந்தான். ஆனால் இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மோஹித் கையில் இருந்த அந்த புகைப்படத்தை பார்த்து அவன் மூளை செயலிழந்து போயிருந்தது. யஷும் கேராவும் நெருக்கமாக இருப்பது போன்ற அந்த புகைப்படம் யஷின் உண்மையை மட்டும் வெளிப்படுத்தாது, அவனுக்கும் ஸ்ருதிக்கும் இடையிலான உறவையும் தலைகீழாக மாற்றிவிடும். அடுத்த நாள் விடிந்தது. யஷ் எழுந்து வெளியே வந்தான். இரவு முழுவதும் தூங்காததால் அவன் கண்கள் சிவந்திருந்தன. மனதில் மோஹித்தின் மிரட்டல் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்தது. அப்போது போனில் மெசேஜ் வந்த சத்தம் கேட்டது. யஷ் போனை பார்த்தான். கியாரா அவனை பொய்யான காதலனாக்குவதற்கான ஒப்பந்தத்தின் நகலை அனுப்பியிருந்தாள். யஷ் அதை திறக்கப் போகும் நேரத்தில் அவன் பார்வை ஸ்ருதியின் மீது விழுந்தது. ஸ்ருதி கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். யஷ் ஸ்ருதியை அவளுடைய கல்லூரியின் வாசல் வரை சென்று விட்டான். அப்போது பின்னாலிருந்து ஒரு கரகரப்பான கிண்டலான குரல் கேட்டது. பிச்சைக்கார பயல, உன் தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும். கிளப்புக்குள்ளேயும் நுழைஞ்சிட்ட, இப்போ இவ்வளவு பெரிய காலேஜுக்கு வந்துட்டியா? யஷும் ஸ்ருதியும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே மோஹித் நின்றிருந்தான். அதே வஞ்சக சிரிப்பு, அதே திமிர். யஷுக்கு தன் நிலையை நினைத்து வருத்தமாக இருந்தது. ஆனால் ஸ்ருதியின் முகத்தில் இரத்த ஓட்டமே நின்றது போலாகிவிட்டது. மோஹித் யஷை பார்த்து ஒரு கேலியான புன்னகையை வீசினான். பிறகு ஸ்ருதியின் அருகில் சென்று மெதுவான ஆனால் பொறுமையான குரலில் சொன்னான். நீயும் என்ன ஸ்ருதி, இந்த தெருப்பொறிக்கு பையன் பின்னால் சுத்திட்டு இருக்க? என் காதலை ஏத்துக்கோ, உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். ஸ்ருதியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் அமைதியாக யஷை பார்த்தாள். தான் யஷின் மேல் திணித்த இந்த சங்கடத்திற்காக மன்னிப்பு கேட்பது போல இருந்தது அவள் பார்வை. என்னை போகவிடு மோஹித், எனக்கு நேரமாச்சு என்று சொல்லிவிட்டு கண்ணீரை மறைத்துக் கொண்டு வேகமாக கல்லூரியை நோக்கி நடந்தாள். மோஹித் மீண்டும் யஷின் பக்கம் திரும்பினான். அவன் கண்களில் ஒரு அருவருப்பான தந்திரம் இருந்தது. உனக்கு தெரியுமா யஷ், அவன் சொன்னான், நான் நினைச்சா உனக்கும் கேஆர் அகர்வாலுக்கும் இருக்கிற அந்த போட்டோவை காட்டி ஸ்ருதியை ஒரே நிமிஷத்துல என் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனா இப்போதைக்கு அவளா சம்மதம் சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்க. யஷ் உடனே சொன்னான், நீ என்ன பண்ணாலும் அவ உனக்கு சம்மதம் சொல்ல மாட்டா. மோஹித் முகத்தில் ஒரு வக்கிர சிரிப்பு தோன்றியது. அப்படியா? இப்போ பாரு. யஷ் சுதாரிப்பதற்குள் அவன் சுதியை நோக்கி நடந்தான். யஷ் தடுப்பதற்குள் அவன் ஒரு கவரை சுதியிடம் கொடுத்து விட்டான். நான் உன்னை தொந்தரவு மட்டும் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? இதை ஒரு தடவை பாரு. நான் உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். யஷ் உறைந்து போய் நின்றான். ஸ்ருதி அவனை பார்த்தாள். அவள் முகம் வெளிரி போயிருந்தது. ஸ்ருதி மெதுவாக அந்த கவரை பிரிக்கத் தொடங்கினாள். அதற்குள் யஷை அம்பலப்படுத்தக்கூடிய அந்த புகைப்படங்கள் இருக்கலாம். அப்போது வெளியே ஒரு ஆடம்பரமான காரின் பிரேக் சத்தம் கேட்டது. யஷின் கவனம் சிதறியது. அது வேறு யாரும் அல்ல, கேராவின் கார். யஷின் இதய துடிப்பு இன்னும் அதிகமானது. இப்போது அவன் உண்மையிலேயே மாட்டிக்கொண்டான். ஸ்ருதி அந்த புகைப்படங்களை பார்த்து கேராவை பற்றி தெரிந்து கொண்டால் இனி அவள் யஷின் முகத்தை கூட பார்க்க மாட்டாள். மறுபுறம் ஸ்ருதி இன்னும் யஷின் வாழ்க்கையில் இருப்பதை கியாரா தெரிந்து கொண்டால் யஷ் கியாரா ஒப்பந்தம் அதோடு முடித்துவிடும். யஷின் மூச்சு நின்றது போல இருந்தது. ஒரு பக்கம் கியாரா, மறுபக்கம் ஸ்ருதி. அவன் மூளைக்குள் ஒரே இரைச்சல். யாரை காப்பாத்துறது? யாரை இழக்க போறோம்? யஷ் ஒரு பக்கம் கவரை பிரித்துக் கொண்டிருக்கும் ஸ்ருதியை பார்த்தான். மறுபக்கம் தன்னை நோக்கி வரும் கேராவின் காரை பார்த்தான். பிரேக் இல்லாத ரயில் போல அவன் இதயம் தாறுமாறாக துடித்தது. இன்னும் சிறிது நேரத்தில் கூட்டு உடையப் போகிறது. அவன் இதயம் பயத்தில் நடுங்கியது. ஸ்ருதி கடைசியாக அந்த கவரை பிரித்தாள். உள்ளே இருந்த ஒரு போட்டோ பேப்பரை வெளியே எடுத்தாள். அவள் கண்கள் உறைந்து போயின.
அவள் அந்த புகைப்படத்தையும் யஷையும் மாறி மாறி பார்த்தாள். அவள் கண்களில் இப்போது கோபம் மட்டும் இல்லை, குழப்பமும் அவமானமும் கலந்த ஒரு தீப்பொறி இருந்தது. யஷின் மூச்சு தொண்டையில் சிக்கிக் கொண்டது. ஸ்ருதி யஷை முறைத்து பார்த்துவிட்டு திடீரென அந்த போட்டோ பேப்பரை மோகித்தின் முகத்தில் வீசி எறிந்து கத்தினாள். என்னது? மறுபடியும் இது மாதிரி கேவலமான வேலையை வச்சுக்காத மோகித். இதை சொல்லிவிட்டு அவள் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள். யஷ் இதுவரை முழுவதுமாக பதற்றத்தில் இருந்தவன் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. அவன் ஸ்ருதி சொன்னதை பாதி அளவுதான் கேட்டிருந்தான். ஆனால் தன் மனதிற்குள் ஒரு முழு கதையையே உருவாக்கி விட்டிருந்தான். அவன் வேகமாக முன்னேறி கீழே கிடந்த அந்த போட்டோ பேப்பரை எடுக்க குனிந்தான். அவன் நெற்றியிலிருந்து வேர்வை துளி கீழே விழுந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. அந்த புகைப்படத்தில் ஸ்ருதி அவனுக்கு ராக்கி கட்டி கொண்டிருந்தாள். அந்த புகைப்படம் எவ்வளவு நேர்த்தியாக எடிட் செய்யப்பட்டிருந்தது என்றால், யஷே அந்த படத்தில் இருந்திருக்கவில்லை என்றால் அவனும் ஏமாந்திருப்பான். மோகித் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அண்ணன் தங்க பாசத்தை விட்டு கொடுக்க கூடாது. எப்படி இருக்கு போட்டோ யஷ் அண்ணா? யஷ் நிமிர்ந்து பார்த்தான். மோகித் சற்று தள்ளி நின்று அதே வஞ்சக சிரிப்புடன் அவனை முறைத்துக் கொண்டிருந்தான். எங்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு கேவலமான போட்டோஷாப் பண்ணிருக்கியா? யஷ் கேட்டான். மோகித் சிரித்தான். அவன் குரலில் இப்போது வெளிப்படையான மிரட்டல் இருந்தது. இப்போதைக்கு இது வெறும் எடிட் பண்ண போட்டோ தான். ஒரிஜினல் போட்டோ ஞாபகம் இருக்குல்ல? அதுல நீயும் கேர் ஆகும். மறுபடியும் எனக்கும் ஸ்ருதிக்கு இடையில தலையிட்ட. அடுத்த முறை 10க்கு 10 சைஸ்ல ஒரிஜினல் போட்டோவை ஸ்ருதிக்கு கொரியர் பண்ணிடுவேன். ஆனா இதுதான் என்னோட கடைசி வார்னிங். அவன் சற்று முன்னால் குனிந்து கண்களில் கோபத்துடன் சொன்னான். அடுத்த முறை வார்னிங்லாம் கிடையாது, நேரடியா பார்சல் தான். புரிஞ்சதா? யஷின் கைமுஷ்டிகள் இருக்கின. அவன் ஏதாவது சொல்வதற்குள் மோகித் அங்கிருந்து சென்று விட்டான், போரில் முதல் காய் நகர்த்தியதைப் போல. அப்போது கியாராவின் கார் யஷின் முன்னால் வந்து சடார் என பிரேக் போட்டு நின்றது. கார் கதவு திறந்தது. யஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டான். உள்ளிருந்து கியாரா இறங்கவில்லை. ஷேர் சிங் இறங்கினான். அவன் சொன்னான், வாங்க. யஷ் கேட்டான், என்னாச்சு? ஷேர் சிங் யஷின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் யஷின் கையை பிடித்து ஒரே இழுப்பு இழுத்து காருக்குள் தள்ளினான். யஷ் கேள்விகள் கேட்கத் தொடங்கினான். ஆனால் ஷேர் சிங் தான் கேராவின் மேலாளர் என்றும் கியாராதான் யஷை அழைத்து வரச் சொன்னாள் என்றும் மட்டும் கூறினான். அந்த SUV கார் அதிவேகத்தில் நகரச்சாலைகளில் பறந்து கொண்டிருந்தது. யஷ் ஜன்னல் வெளியே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் இன்னும் அந்த புகைப்படமே ஓடிக்கொண்டிருந்தது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு யஷ் கேட்டான், என்னாச்சு? எதுக்கு திடீர்னு என்ன தூக்கிட்டு போறீங்க? ஷேர் சிங் மெல்லிய குரலில் பதில் சொன்னான். நான் என்ன சார் பண்றது? மேடம் ஆர்டர். எப்படி இருந்தாலும் தூக்கிட்டு வர சொன்னாங்க. அது இருக்கட்டும், யார் சார் அந்த பையன்? உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தானே? யஷ் சிரித்துக் கொண்டே பேச்சை மாற்றினான். அட, அவன் என் ஃப்ரெண்டுப்பா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். ஷேர் சிங் அவனை பார்த்து கொண்டே இடைமறித்தான். எனக்கும் ஆளை எடை போட தெரியும் சார். யஷ் அமைதியானான். அவன் மண்டைக்குள் இன்னும் மோகித்தை சுற்றி கொண்டிருந்தான். எப்படியாவது அந்த புகைப்படத்தை மோகித்தின் போனிலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைத்தான். அப்படி செய்தால் மட்டுமே அவனால் ஸ்ருதியிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியும். ஆனால் யஷுக்கும் மோகித்துக்கும் இடையில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதுதான் கியாராவின் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் அவன் வாழ்க்கையில் பலவிதமான தடைகளை ஏற்படுத்தப் போகிறது என்பது யஷுக்கு தெரியாது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு ஷேர் சிங் யஷை பார்த்து கனிவான குரலில் சொன்னான், சார், உங்க நல்லதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யஷ் தலையசைத்தான். சொல்லு ஷேர் சிங். நீங்க எந்த உலகத்துல காலடி எடுத்து வைக்கிறீங்களோ அது கியாரா மேடத்தோட ஹைஃபை உலகம். அங்க உங்க லோக்கல் ஏரியா ஆட்டிடியூட் எல்லாம் எடுபடாது. ஒரு தப்பான பதில், ஒரு தப்பான நடவடிக்கை, மொத்த கதையும் முடிச்சிடும். நான் உங்களுக்கு வார்னிங் தரேன். ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைங்க. யஷின் முகம் மெல்ல இறுகியது. யாரோ தன் மனதை படிப்பது போல அவனுக்கு முதல் முறையாக தோன்றியது. ஷேர் சிங் தன் பேச்சை முடித்தான். எப்படி பார்த்தாலும் சார், அங்க உயிரோட இருக்கிறத விட கஷ்டம் மானத்தோட இருக்கிறது தான். யஷின் பார்வை ஜன்னலுக்கு வெளியே இருந்தது. ஆனால் இப்போது அவன் மனதில் ஒரு சலனம் ஏற்பட்டது. அவன் தனக்குத்தானே மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டான், இதே பயம்தான் எனக்கு இருக்கு ஷேர் சிங். இந்த பளபளப்பான உலகம் என்னோடதில்ல. என்னோட உலகம் அது. சின்ன டீ கடை, சின்ன சின்ன சந்தோஷங்கள், கத்துற வாடிக்கையாளர்கள். அங்க வாழ்க்கை ஈஸியா இருந்துச்சு. இந்த உலகத்துல எனக்கு பயமா இருக்கு. கார் இப்போது கடற்கரை ஓரத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான பங்களாவின் முன் வந்து நின்றது. பெரிய இரும்பு கேட் திறந்தது. உள்ளே தெரிந்த காட்சியைக் கண்டு யஷின் முகத்தில் ஆர்வம் தெரிந்தது. சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருக்கு என்று முணுமுணுத்தான். ஆனால் அப்போது ஒரு கடுமையான உரத்த குரல் அந்த சூழலை கெடுத்தது. எங்க போன இவ்வளவு நேரம்? ஏன் லேட்? டைமுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? யஷ் திரும்பினான். கியாரா முழு வேகத்தில் எதிரே நின்றிருந்தாள். அது, நான் ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன். யஷ் தலை குனிந்து சொன்னான். எனக்கு போய் பிடிக்காத யஷ். நீ ஏதோ காலேஜுக்கு போயிருக்க. அங்கிருந்து ஷேர் சிங் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான். அடுத்த முறை கரெக்ட் டைமுக்கு வந்துடு. இது என்ன ட்ரெஸ்? மறுபடியும் டீ போட போறியா என்ன?
கியாரா யஷை மேலிருந்து கீழாக பார்த்து மூக்கை சொலித்தாள். உருப்படியா போறதுக்கு வர துணியே இல்லையா அவன்கிட்ட? யஷ் கொஞ்சம் திமிருடன் தன் சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டு சிரித்தான். அட, இது நல்ல பிராண்ட் மேடம், இங்க பாருங்க, லோகோ கூட இருக்கு. அவன் பெருமையுடன் சட்டையில் மறைந்திருந்த மங்கலான பெரிய பிராண்ட் சின்னத்தை காட்டினான். அது ஒரிஜினலாக இல்லாமல் சீன மார்க்கெட்டில் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் காப்பியின் தேர்ட் காப்பி போல இருந்தது. கியாராவின் கண்கள் மேலே சிறுகின, முகம் சிவந்து போயிருந்தது. அவள் கோபம் எரிமலையாக வெடிப்பதற்கு முன் யஷை நிலைமையை சமாளிக்க தொடங்கினான். இங்க பாருங்க மேடம், நாங்க சாதாரண டீ கடைக்காரங்க. பெரிய பிராண்ட் துணிக்கு எங்க போறது? இருந்ததை போட்டுட்டு வந்தேன். என்னைக்கு பணம் வருதோ அன்னைக்கு ஒரிஜினல் வாங்குவோம், கடையோட சேர்த்து வாங்குவோம். கியாரா அவன் சொன்னதை கேட்டாள். ஆனால் அதில் வேடிக்கையாக எதுவும் தெரியவில்லை. பணம் வருதுனாவா? நேத்து நான் உன்கிட்ட 1 கோடி கேஷ் கொடுத்தனே, அது என்னாச்சு? யஷ் எந்த தயக்கமும் வருத்தமும் இன்றி நெஞ்சை நிமிர்த்தி சொன்னான். டொனேட் பண்ணிட்டேன், ஆசிரமத்துக்கும் பைசானுக்கும் தேவைப்பட்டுச்சு, அங்கேயே கொடுத்துட்டேன். கியாராவின் புருவங்கள் உயர்ந்தன. அவள் முகத்தில் முதலில் கோபம் இருந்தது. ஆனால் பின்னர் அவள் கண்களில் ஒரு விசித்திரமான மென்மை தோன்றியது. அவளுடைய எதிர்பார்ப்புகளை யாரோ தலைகீழாக மாற்றியது போல இருந்தது. அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள், 1 நிமிஷம், நீ 1 கோடியை தானம் பண்ணிட்டியா? ஒரு டீ கடைக்காரனா இருந்துட்டு உன்கிட்ட இவ்வளவு பணம் வந்தும் உனக்காக 1 பைசா கூட செலவு பண்ணலையா? யஷ் தோள்களை குலுக்கிக் கொண்டு பதில் சொன்னான். நான் உங்ககிட்ட பணத்துக்காக டீல் பேசல, வந்த லட்சுமியை வேண்டான்னு சொல்லவும் முடியல. அதான் யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கான பணத்தை நான் என் உழைப்புல சம்பாதிச்சுப்பேன், சொந்தமா பிசினஸ் பண்ணுவேன், என் சொந்த காலில் நிற்பேன். கியாரா அவனை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தாள். முதல் முறையாக ஒரு தாராள குணம் கொண்ட மனிதனை பார்ப்பது போல இருந்தது. அவள் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இன்ட்ரெஸ்டிங், உன்ன மாதிரி ஆளுங்க இப்பெல்லாம் எங்க கிடைக்கிறாங்க? யஷ் கண்களை உருட்டி சொன்னான். நான் ஷோரூம் சோஃபா இல்ல மேடம், ரேர் ஆன்டிக் பீஸ். கியாரா ஒரு கணம் சிரித்தாள். பிறகு முதல் முறையாக தன் இறுக்கமான முகபாவனையை தளர்த்தி கொண்டு சொன்னாள். நீ ரொம்ப டென்ஷன் பண்ற மாதிரி இருக்க, ஆனா இம்ப்ரெசிவாவும் இருக்க. யஷ் குறும்புடன் சொன்னான். அடடா, இன்னைக்கு பாராட்டு கிடைச்சிருச்சு. கான்ட்ராக்ட் போறதுக்கு முன்னாடியே பாசம் பத்திக்கிச்சு போல. உட்காருங்க. கியாரா தன் உணர்ச்சிகளை மறைத்துக் கொண்டு சொன்னாள். நான் வரேன். யஷ் மெதுவாக மனதார சொல்வது போல் சொன்னான். ஓ, தேங்க்யூ சொல்லணும். எங்களை கூட்டிட்டு வர கார் அனுப்புறீங்களே, நல்லா இருந்துச்சு. வெல்கம். கியாராவின் வரவேற்பு மருத்துவமனையில் பார்க்க வந்த உறவினரின் வரவேற்பை போல சம்பிரதாயமாக இருந்தது. யஷ் ஒரு புன்னகையுடன் சோஃபாவில் அமர்ந்தான். பிறகு அவன் கண்கள் சுற்றிலும் சுழன்றன. ஒவ்வொரு மூலையிலும் ஆடம்பரம் தெரிந்தது. கடல் பார்த்த பங்களா, மும்பை மாதிரி நகரத்துல பெட்டி மாதிரி பிளாட் கோடிக்கணக்கில் விற்குது. இது அரண்மனை மாதிரி இருக்கு, யஷ் மனதிற்குள் நினைத்தான். ஆனால் இம்முறை அவன் முகத்தில் எந்த உற்சாகமோ மகிழ்ச்சியோ இல்லை. அவன் பெருமூச்சு விட்டு தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இவ்வளவு விலை உயர்ந்த பளபளப்பான உலகம் எங்களை போல வெள்ளந்தியான மனுஷங்களை முழுங்கிடாம இருந்தா சரி. அதே சமயம் கியாரா கையில் காஃபி ட்ரேயுடன் வந்தாள். முகம் இன்னும் தீவிரமாகவே இருந்தது. ஆனால் கொஞ்சம் களைப்பாகவும் தெரிந்தது. யஷ் சிரித்துக்கொண்டே கோப்பையை எடுத்தான். வீடு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா வேற யாரையுமே காணோம், ஏன்னா இங்க நான் மட்டும்தான் இருக்கேன் என்று கியாரா பதில் சொன்னாள். ஓ, அப்போ உங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க? யஷின் கண்களில் உண்மையான ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த ஆர்வத்தை கண்டு கியாராவுக்கு எரிச்சல் வந்தது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு யஷின் கண்களை பார்க்காமலே பதில் சொன்னாள். கல்யாண விஷயமா பெத்தவங்க கூட சண்டை, அதான் அவங்களை விட்டு தள்ளி தனியா இருக்க. இதை சொல்லிவிட்டு அவள் எழுந்து நின்றாள். யஷிடம் இன்னும் காஃபியும் நிறைய கேள்விகளும் இருந்தன. ஆனால் இன்று முதல் முறையாக அவன் அந்த ஆடம்பரத்திற்கு பின்னால் இருந்த வெறுமையை உணர்ந்தான். ரொம்ப பணக்காரராக இருப்பதிலும் தீமைகள் உண்டு என்று யஷுக்கு தோன்றியது. அவனது கணக்குப்படி கியாரா இவ்வளவு பணக்காரியாக இல்லாவிட்டால் அவளிடம் இன்னொரு வீடு இருந்திருக்காது. அப்படி என்றால் சண்டை போட்டாலும் வேறு வழி இல்லாமல் குடும்பத்துடன் தான் இருந்திருக்க வேண்டும். சில நாட்களில் சண்டைகள் தீர்ந்திருக்கும். பிறகு வீடு மற்றும் பணப்பற்றாக்குறையால் முழு குடும்பமும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே அவன் சுதியை பற்றி நினைத்தான். ஒரு பக்கம் கியாரா கல்யாணத்துக்காக பெத்தவங்களை விட்டு தூரமா இருக்கா, இன்னொரு பக்கம் பாவம் அந்த சுதியை பாரு, அப்பா இல்லாததால அவளுக்கும் காமினி ஆண்டிக்கும் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை. அந்த படுபாவி மோகித்தம் ஸ்ருதிக்கு அப்பா இல்லாததால தான் அவளை தொந்தரவு பண்றான். அப்பா இருந்திருந்தா அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்காது. யஷ் மோகித்தை பற்றி நினைத்த உடனேயே அவனுக்கு அந்த இரவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஞாபகத்திற்கு வந்தது. யஷ் கேராவை முதலில் சந்தித்த இரவு அது. ஆனால் அந்த புகைப்படம் மோகித்துக்கு எப்படி கிடைத்தது? அவன் காப்பியை உறிஞ்சு கொண்டிருந்த கேராவை பார்த்தான். தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், கேரா கிட்ட அந்த போட்டோவை பத்தி கேட்கணும். ஒருவேளை இவன் மூலமா தான் மோகித்துக்கு போட்டோ கிடைச்சிருக்குமோ? யஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். கியாரா காப்பியை குடித்துவிட்டு ரிலாக்ஸாக அமர்ந்தாள். யஷுக்கு கேள்வி கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. சரி, அன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் சேர்ந்திருந்த போட்டோ யாரோ திருட்டுத்தனமா எடுத்ததுன்னு நீங்க காட்டினீங்களே, யாரோ திருட்டுத்தனமா எடுத்ததுன்னு அதை நீங்க யாருக்காவது அனுப்புறீங்களா? கியாரா அதிர்ச்சியுடன் கத்தினாள். What the hell?
உனக்கு என்ன பைத்தியமா? இது நான் விளையாட்டா? நான் ஏன் என் போட்டோவை அடுத்தவங்களுக்கு அனுப்ப போறேன்? ஆனா ஒரு நிமிஷம், நீ ஏன் இந்த கேள்வியை கேட்கிற? அந்த போட்டோவை வேற யார்கிட்டயாவது பாத்தியா? யஷ் பதறாமல் பொய்யாக சிரித்துக் கொண்டே சொன்னான். அட இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். அதாவது நம்ம சேர்ந்திருக்கிற போட்டோ எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, அதான். யஷ் சொன்னதை கேட்டு கியாரா தலையில் அடித்துக் கொண்டாள். அவளுக்கு கோபம் வந்தது. ஆனாலும் கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னாள், உன்னோட இந்த ஆர்வத்தை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வை. நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், எனக்கு இன்னும் டென்ஷன் கொடுக்காத. ஆனால் யஷ் சிந்தனையில் ஆழ்ந்து போனான். அவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான். கியாரா அந்த போட்டோவை கொடுக்கலனா அப்புறம் எப்படி மோஹித் கைக்கு அந்த போட்டோ போச்சு? வேற யாராவது எடுத்தாங்களா? யாரா இருக்கும்? எதுக்கு எடுத்திருப்பாங்க? அவன் மண்டைக்குள் கேள்விகள் புயலாக வீசிக்கொண்டிருந்தன. கியாரா அவன் விரித்து பார்ப்பதை கவனித்து இடைமறித்தாள். அது போகட்டும், நான் காலையில உனக்கு மெசேஜ்ல ஒரு அக்ரிமெண்ட் அனுப்பினேனே, அதை பாத்தியா? அது ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட், நீ படிச்சிருப்பேன்னு நம்புறேன். யஷ் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். ஏதோ கனவிலிருந்து விழித்தவன் போல இருந்தான். அவன் பேச்சை மழுப்பினான். ஆமா, ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு, ஆனா நான் அதை இன்னும் திறந்து பார்க்கல. அவ்வளோ அவசியமா என்ன? ஆனா நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் ரீல் அனுப்பினால, அதை பார்த்துட்டு சும்மா விட்டுட்டீங்களே. ஒரு ரியாக்ஷன் போட்டுதான் குறைஞ்சா போயிருப்பீங்க. யஷ் வெகுளித்தனமாக சிரித்துக் கொண்டே கேட்டான். Are you for real? அந்த அக்ரிமெண்ட் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? கியாரா பலமுறை அழைத்தும் யஷ் வராததால் தான் இறுதியில் ஷேர்சிங்கை அனுப்பி பள்ளிக்கு மட்டம் போடும் பையனை பிடித்து வருவது போல தூக்கி வர சொல்லியிருந்தாள். இப்போது யஷ் கையில் காப்பி கோப்பையுடன் கால்களை நீட்டி சோஃபாவில் ஜாலியாக அமர்ந்திருந்தான். எதிரே கியாரா வெடிக்கும் நிலையில் நின்றிருந்தாள். நீ ஏன் எல்லாத்தையும் இவ்வளவு லைட்டா எடுத்துக்கிற யஷ்? அவள் கோபமாக கேட்டாள். யஷ் தனது வழக்கமான சிரிப்புடன் பதில் சொன்னான். சரிமா, தப்புதான், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. கியாரா பெருமூச்சு விட்டாள். இந்த டீல் விஷயத்துல நீ சீரியஸா இருக்கணும். இப்படியே இருந்தா வேலைக்காகாது. இந்நேரம் நீ அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சிருக்கணும். யஷ் அந்த நேரத்தில் தான் சத்தமாக காஃபியை உறிஞ்சினான். அந்த அதிர்வில் சோஃபாவை ஆடியது. கியாரா தலையை பிடித்துக் கொண்டாள். ஓ காட், இவன் என்ன ஜென்மமோ? யஷ் எழுந்தான். அட பரவாயில்ல விடுங்க, இப்ப படிக்கிறேன். அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்துடலாம். கியாரா யஷிடம் ஒரு பிரிண்ட் செய்யப்பட்ட அக்ரிமெண்ட்டை கொடுத்து சொன்னாள். இந்தா, இதுதான் அக்ரிமெண்ட், கழுத்து போடு. இல்ல கழுத்து போட தெரியலனா கை நாட்டு வை. யஷ் அக்ரிமெண்ட்டை வாங்கிக் கொண்டு புருவத்தை உயர்த்தினான். ஓ மேடம், எங்களுக்கு கழுத்து போட தெரியும், படிக்காதவன் நினைக்காதீங்க. பிறகு பேப்பர்களை புரட்டினான். திடீரென ஒரு இடத்தில் நிறுத்தினான். அக்ரிமெண்ட் ஆஃப் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட், இப்படி இல்லாம அக்ரிமெண்ட் போடுவாங்க? அவன் ஆச்சரியமாக கேட்டான். இதை முழுசா படிச்சே ஆகணும், அப்பதான் எந்த உங்களை மாட்டி விடுறீங்கன்னு தெரியும். கியாரா கொஞ்சம் சிரித்துக்கொண்டே சாதாரணமாக சொன்னாள். உன்னால இதை படிக்க முடியுமா? அதாவது இதுல கஷ்டமான வார்த்தைகள்லாம் இருக்குமே. யஷ் பதில் சொன்னான். உங்களை போல பணக்காரங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும் மேடம், எங்களுக்கு எங்க தேச மொழி நல்லாவே தெரியும். யஷ் பார்வையை தாழ்த்தி அக்ரிமெண்ட்டை மிக தீவிரமாக படிக்கத் தொடங்கினான். கண்கள் காகிதத்தில் இருந்தாலும் மனதிற்குள் ஓடியது. உஷாரா படிக்கணும் யஷ் பாய், இந்த பணக்காரங்க ஏதாவது பொறியில சிக்க வச்சிருவாங்க, நமக்கு தெரியாமலே போயிடும். அவன் அரசு தேர்வு எழுதுபவன் போல ஒவ்வொரு வரியிலும் ஏதாவது ட்ரிக் இருக்கிறதா என்று கவனமாக படித்தான். அப்போது கேராவின் போன் அடித்தது. அவள் யஷை ஒரு முறை பார்த்துவிட்டு போனை எடுத்துக்கொண்டு தோட்டத்து பக்கம் சென்றாள். யஷ் மீண்டும் அக்ரிமெண்ட்டை பார்த்தான். யஷ்பால் கேரா அகர்வாலின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. யஷ்பால் கேரா அகர்வாலின் காதலனாக இருந்தாலும் அவரிடம் எந்தவிதமான உடல் ரீதியான, உணர்வு ரீதியான அல்லது மன ரீதியான வற்புறுத்தலையும் செய்யக்கூடாது. யஷ்பால் கேராவின் பெயர், முகம் அல்லது பிராண்டை பயன்படுத்தி அவரது அனுமதி இல்லாமல் எந்த லாபமும் அடையக்கூடாது. அனுமதி இல்லாமல் அவரை தொடவும் கூடாது. யஷின் கண்கள் விரிந்தன. அந்த வரியை 2 முறை படித்தான். அப்போ இந்த மொத்த டீல்லையும் ரொமான்ஸுங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லையா? வெறும் சட்டத்திட்டங்கள் தானா? அவன் முணுமுணுத்தான். சோஃபாவில் சாய்ந்து யோசித்தான். சரி விடு, என்டர்டைன்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் கிடைக்குமே, 10-20 கோடி கிடைக்கும். அனாதை இல்லத்து குழந்தைங்களோட வாழ்க்கை செட்டில் ஆயிடும். நாமும் நமக்காக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் மேடத்துக்கு டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது திடீரென அவன் முன் 2 உருவங்கள் தோன்றின. அவனுடைய மனசாட்சியின் 2 வடிவங்கள். ஒன்று பாசிட்டிவ் யாஷ், மற்றொன்று நெகட்டிவ் யாஷ். பாசிட்டிவ் யாஷ் சிரித்துக்கொண்டே சொன்னான். டேய், கையெழுத்து போடுடா, இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. நீ அனாதை இல்லத்துக்கு குழந்தைகளுக்காக தானே இதெல்லாம் பண்ற. யஷ் பெருமூச்சு விட்டு பதில் சொன்னான். ஏற்கனவே 90 லட்சத்தை தானம் பண்ணிட்ட, இந்த அக்ரிமெண்ட் மூலமா இன்னும் நிறைய பணம் தானம் பண்ணலாம். நெகட்டிவ் யாஷ் ஏளனமாக சிரித்தான். நீ என்னடா பண்ண போற? அவங்களுக்காக ஜெயிலுக்கு போக போறியா? இந்த அக்ரிமெண்ட் ஒரு தங்க மூலம் பூசின ஜெயில்டா. காதல் இல்ல, மரியாதை இல்ல, வெறும் கேராவுக்கு அடிமை வேலை தான். பாசிட்டிவ் யாஷ் மெதுவாக சொன்னான். கேரா ஒன்னும் கெட்டவ கிடையாது. அவ யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. நீ அவளுக்கு உதவி பண்ணணும். நெகட்டிவ் யாஷ் சத்தமாக சிரித்தான்.